குட் ஈவினிங். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மணி அண்ட் பேங்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அப்புறம் டேக்ஸ் சிஸ்டம், பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ இதிலிருந்து தான் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ 15 கொஸ்டின்ஸ் ஆவரேஜாக வருதுன்னா எப்படி ஒரு 7 to 9 கொஸ்டின்ஸ் ஆகுது இந்த ஏரியாஸ்லேருந்து தான் வரும். அதில் மணி அண்ட் பேங்கிங்கில் நிறைய கேட்பாங்க. மணி அண்ட் பேங்கிங் கூடவே நம்ம மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ஸில். இப்போ ருபி அப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள், இம்பேக்ட் ஆஃப் ருபி அப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய சில ஏரியாஸில் இதுவும் ஒன்று. இதில் நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இப்போ அடுத்து இப்போ இன்னொரு 31 அன்னைக்கு எக்கனாமிக் சர்வே வந்துடும். அதில் நிறைய ஃபேக்ட்ஸ், இது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் நிறைய நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதும் இருக்கும். எஃப்டிஐ லாஸ்ட் இயர் எப்படி இருந்திருக்கு, என்ன அவுட்ஃப்ளோஸ் இருந்துச்சு, எஃப்டிஐயில் இந்தியாவுடைய ரேங்க்ஸ் என்ன, இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதுலேயும் பார்ப்போம் ஓவராலாக. பட் அந்த மாதிரியான சில ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து சர்வேல வந்து அப்டேட் பண்ணிப்போம். அது அந்த அப்டேட்ஸன் தேவைப்படக்கூடிய ஏரியாஸ்லையும் இது ஒன்றா இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக பெரிய அளவுக்கு இல்லை. 24-25ல் பிஓபியில் டைரெக்டாக இல்லை. பட் ரிலேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். பட் டைரெக்டாக இல்லை. பட் மற்ற இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், சில வருஷங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 15 ஒரு 4 கொஷின்ஸ் வரைக்கும் கூட வந்திருக்கு. சில வருஷம் 1, சம்டைம்ஸ் 2 அப்படின்னு இருக்குது. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஓபி ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். அதை நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம், மணி அண்ட் பேங்கிங் கூட லிங்க் பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்கும். ஓவர்லேப் ஆகும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 to 4 கொஸ்டின் சம்டைம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இதுவும் ஒன்றா இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ. ஸோ இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை டேலி பண்ணி பார்க்குறது தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இந்த கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளவு ஒரு கண்ட்ரி அதர் கண்ட்ரிஸ் கூட வச்சுருந்தாங்க. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னால் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னால் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அப்போ அதை ஏன் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும், அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, பேலன்ஸ் ஆகாட்டி என்ன ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம அதை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ்னு 3 மேஜர் காம்பனண்ட்டாக பிரிப்போம். பட் உங்களுக்கு என்சிஆர்டியில் ஆர் சில இடங்களில் எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆஃப் விசிபிள்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ் அப்படின்னும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் ஆஃப் விசிபிள்ஸ்னால் ஒன்லி பிஓடி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் மட்டும். பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ்னால் சர்வீசஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ். இந்த ரெமிட்டன்சஸை இன்கம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ரெமிட்டன்சஸ் எதுக்காகலாம் இருக்கலாம், ப்ராஃபிட்டை ரெமிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை ரெமிட் பண்ணலாம், டிவிடெண்ட் இன்கம்மை ரெமிட் பண்ணலாம். ரெமிட்டன்ஸ்னால் மணி ட்ரான்ஸ்ஃபர், ஃபாரின்லேருந்து இங்கேயும் இங்கேருந்து ஃபாரினுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது, அதே மாதிரி கிஃப்ட்ஸு, டொனேஷன்ஸ் ஆர் எனி அதர் பர்பஸஸ்க்கு ரெமிட் பண்ணுறது. இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸ், அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ்ங்கிறது. ரெமிட்டன்சஸும் இன்விசிபிள்ஸ் தான். ரெமிட்டன்சஸும் பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ்குள்ளே வரும். ஸோ அப்போ இப்படியும் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இந்த இன்விசிபிள்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை தான் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் மோஸ்ட்லி இந்தியாவுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஈவன் ஆல்வேஸ் நெகட்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரேராக தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் பேலன்ஸ் ஆஃப் விசிபிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரேர். மோஸ்ட்லி இந்தியாவுக்கு என்ன தான் இருக்கும், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நெகட்டிவ் தான். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா கூட்ஸ் தான், கூட்ஸ் ட்ரேடை தான் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெக்காபுலரி மாற்றினாங்கன்னா அது வேறு என்னவோன்னு எடுத்துக்கூடாது.
பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லலாம், பேலன்ஸ் ஆஃப் விசிபிள்ஸ்னு சொல்லலாம், மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெர்ச்சன்டைஸ் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆல்வேஸ் ஹேஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் தான். ஏன்னா நம்ம இம்போர்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அரௌண்ட் $300 பில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் $300 பில்லியன் வந்து நமக்கு மைனஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம சர்வேல அப்டேட் பண்ணணும். இம்போர்ட் பேஸ்கெட் எதெல்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், எதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ டாப் மோஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எந்த கண்ட்ரீஸ்டெல்லாம் இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இப்போ அடுத்த வாரம் சர்வேல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்குன்னு ஒரு சாப்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் நம்ம அதிகமாக ட்ரேட் வச்சுருந்தோம், எதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸையும் கொஞ்சம் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். அது ஏதாவது ரெமிட்டன்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் இன் த வேர்ல்டு. அப்ராக்சிமேட்டாக $120 பில்லியன் கிட்ட நமக்கு இன்வேர்ட் ரெமிட்டன்சஸாக வருது. ரெமிட்டன்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வேர்ட் ரெமிட்டன்சஸ் தான் அதிகம். அதான் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட். அதனால் $120 பில்லியன் கிட்ட நமக்கு இன்வேர்ட் ரெமிட்டன்சஸ் வருது. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் அது நெகட்டிவாக இருக்கும். எப்படி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரொம்ப ரேராக தான் பாசிட்டிவாக இருக்கும், மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்கும். அது மாதிரி பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாசிட்டிவ், சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக தான் நெகட்டிவாக இருக்கும். ரெமிட்டன்சஸை பொறுத்த வரைக்கும் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் ஆர் ஹையர். ஸோ ஜென்ரலாக இந்தியா எதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது, இப்போ லாஸ்ட் இயர் எதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணிப்போம். அது போன எக்கனாமிக் சர்வே வச்சு இதில் ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து ஸ்லைட்லி வேரி ஆகலாம். பட் இது சும்மா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இந்தியா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். நம்ம பெட்ரோலியம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். பெட்ரோலியம் வேறு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வேறு. பெட்ரோலியம்னா குரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக அதர் கண்ட்ரி. ஏன்னா ரீஃபைனரி பேஸ் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இதுதான் லார்ஜஸ்ட், அதாவது எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்டில் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இம்போர்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அதை பெட்ரோலியம், கோலன், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ், கோல், மெஷின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் நான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது மேபி லாஸ்ட் இயர் எப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணி ஆகும். இதே ஆர்டரில் இருக்கலாம், ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி கூட இருக்கலாம். அது லாஸ்ட் இயரில் என்னமா நடந்துச்சு அப்படிங்கிறத சர்வேல நம்ம பார்த்துக்கணும். ஸோ டாப் மோஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்தியா வந்து ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் யூஎஸ் வந்து ஒன்று, யூஏஇ ஒன்று, நெதர்லாண்ட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் சைனா, சிங்கப்பூர் டாப் மோஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸில் வருது. ஆனால் சைனா கூட இந்தியாவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ட்ரேட் டெபிசிட் இருக்குது. அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அது 4th and 5th சிங்கப்பூர்லாம் வருது. ஸோ அப்போ டாப் மோஸ்ட் இம்போர்ட் டெஸ்டினேஷன்னா அதான் சைனா, அப்புறம் யூஏஇ, யூஎஸ், இதெல்லாம் வந்து நம்ம டாப் மோஸ்ட் இம்போர்ட் டெஸ்டினேஷன். இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எது, 25-26க்கு எது அப்படிங்கிறத சர்வேல நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து இதில் இருக்கிறது. அதே மாதிரி அதான் $120 பில்லியன். இந்தியா வந்து 2023 பொறுத்த வரைக்கும் 23-24 எப்போவுமே ஆல்வேஸ் இந்தியா தான் டாப் மோஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட். ஸோ நமக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது மெக்சிகோ, சைனா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நோவேர் நியர் டு இந்தியா. நம்ம $120 பில்லியன், மெக்சிகோவோட இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $66 பில்லியன் தான். அதுக்கப்புறம் சைனா, பிலிப்பைன்ஸ் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ எந்த டெஸ்டினேஷன்லேருந்து இந்தியாவுக்கு அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வருது அப்படின்னா நார்த் அமெரிக்கா. இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். நார்த் அமெரிக்காவிலேருந்து அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வருது. ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா கல்ஃப்லேருந்து தான் அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் இந்தியா ரிசீவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக அந்த ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. அதை பற்றியும் சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த ஏரியாவிலேருந்து, பட் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா கல்ஃபில். நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறது கல்ஃபில், என்ஆர்ஐஸ். பட் அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் எங்கேருந்து, எந்த ரீஜன்லேருந்து இந்தியா ரிசீவ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்து அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்சஸை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இப்போ இதை வச்சு தான் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஓபியிலேருந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்திருக்கு.
பட் ஃபேக்சுவல் கொஸ்டினாக வந்திருக்கு, கான்செப்சுவல் கொஸ்டினாக இல்லை. ஸோ இந்தியா ஷேர் இன் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எக்கனாமிக் சர்வே பேசிஸில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 6லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஷேர் இன் குளோபல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியா ஷேர் இன் குளோபல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1லேருந்து 2% தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிட்ட 20 இயர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அப்போ இந்தியாவுடைய ஷேர் இன் வேர்ல்டு ஆர் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7%. இந்தியா ஷேர் இன் குளோபல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 to 2% இருந்திருக்கு. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய ஷேர் இன் குளோபல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4%க்கு மேலே, லெஸ் தென் 5%. இப்போ இதவே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி 24ல் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இப்போ இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3.2% ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம அந்த எக்ஸாக்டான அந்த ஃபேக்ட் தெரிய வேணாம், பட் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸில் டோட்டல் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா வந்து 3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுமா அப்படின்னா அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இல்லை, 1 to 2%க்குள்ளே தான். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுதுன்னா இன்கரெக்ட். இப்போ இதெல்லாம் சர்வே வேலை நம்ம படிச்சிருந்தோம்னாலே ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின் இது. அப்போ அது இன்கரெக்ட் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆயிரும்? டி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா மெனி லோக்கல் கம்பெனிஸ் அண்ட் சம் ஃபாரின் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா ஹேவ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ அது ரைட்டு தான், அது பிளைன் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்துடும்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸில் ஒன்லி இந்தியன் கம்பெனிஸ் மட்டும்தான் பெனிஃபிட் ஆகுறாங்களா, ஈவன் ஃபாரின் கம்பெனிஸுமா அப்படின்னா அதுலேயுமே சொல்லிட்டாங்க பாருங்க, ஃபாரின் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா தே வில் ஆல்சோ எலிஜிபிள் டு கெட் பெனிஃபிட்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இந்த ஃபேக்ட் வந்து நான் மனப்பாடம் பண்ணியிருக்கணுமானா ஒரு ஓவரால் ஐடியா தெரிஞ்சால் போதும். இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு அப்படி அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரியான கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த வருஷம் சர்வே வர்றப்போ நம்ம இது மாதிரி தான் இந்த அதில் ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ட்ரெண்ட் இன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், இப்போ இந்தியாவுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கோவிட் அப்போ பாருங்க, இப்போ பாசிட்டிவாக இருந்திருக்கு பாருங்க. ஃபினான்ஷியல் இயர் 21 அப்படின்னா 2020-21 தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அப்போ இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிடல, இம்போர்ட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணதுனால, ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆனதுனால கோவிட் அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சு, அரௌண்ட் 3 to 4%. இப்போ எப்போவுமே இந்தியாவுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஒரு 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். அது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, எமர்ஜிங் எக்கனாமியான இந்தியாவுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்க தான் செய்யும். நம்ம எசென்ஷியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மோர் தென் 3% ஆஃப் ஜிடிபிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் அது ஒரு பேட் இண்டிகேட்டர். ஸோ நமக்கு எப்போவுமே 1லேருந்து 3%க்குள்ளே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு தான் பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் எப்போவுமே எடுப்பாங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷனாக இருந்தது ஃபினான்ஷியல் இயர் 23ல் கிட்டத்தட்ட 4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் டவுன் ஆயிருக்கு. மற்றபடி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.5, அதுவும் பார்த்தீங்கன்னா -1.2 அப்படிங்கிற அளவுக்கு தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இந்த அது ஃபுல்லாக இப்போ என்ன இருக்குது, இப்போ ஃபினான்ஷியல் இயருடைய 2 குவார்ட்டர் டேட்டா தான் இது இருக்குது. ஃபினான்ஷியல் இயருடைய இப்போ ஃபுல்லாக அடுத்த 3rd குவார்ட்டர் டேட்டாவோட அடுத்து ரிலீஸ் ஆகும் 25-26க்கு சர்வேல வரும். அதை வச்சு நம்ம லாஸ்ட் இயருடைய கரண்ட் அக்கௌண்ட் ட்ரெண்ட் என்ன, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருந்துச்சா இல்லை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருந்திருக்கா, அதை நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், இருந்தாலும் நமக்கு கம்பைலேஷன் தான். ஆக்சுவலாக எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ஒரு அழகான கம்பைலேஷன், கவர்மெண்ட்டே கொடுக்குற அத்தன்டிகேட்டடான கம்பைலேஷன். அந்த டேட்டாஸை வச்சு சில கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை நம்ம அப்டேட் பண்ணணும், அடுத்த சர்வேல நம்ம இந்த வருஷத்துக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ இது மாதிரியான டேட்டாஸ்லேருந்து தான் சில கொஷின்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுக்காக இதை நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட் ஃப்ளோஸை தான் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மெத்தட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. எஃப்டிஐயாக வருது, எஃபிஐயாக வருது, டெபாசிட்டரி ரெசீட்ஸுங்கிற மெத்தடில் வருது, பைலேட்ரல் மல்டிலேட்ரல் லோன்ஸ், என்ஆர்ஐ டெபாசிட்ஸு, ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ்,
இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கீழே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ பாரோடு கேபிட்டலும் இருக்குது, ஈக்விட்டி கேபிட்டலும் இருக்குது. இப்போ நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போத் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸில் இது எல்லாமே வரும். கேபிட்டல் அக்கவுண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆல் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் involving assets. It includes the movement of capital and financial assets between a country and rest of the world. இப்போ பாரோயிங்ஸ், கவர்மெண்ட் வாங்குற பாரோயிங்ஸ் இருக்குது, பைலேட்ரல் மல்டிலேட்ரல் லோன்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். பைலேட்ரல் லோன்ஸ்னால் இப்போ ஜப்பான்ட்டு, ஜெர்மனிட்டு, ரஷ்யாட்டிருந்தெல்லாம் நம்ம பாரோ பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் லோன்ஸ். இப்போ கமர்ஷியல் பாரோயிங்ஸுங்கிறது ப்ரைவேட் வாங்குற பாரோயிங்ஸ், இசிபி. அப்புறம் ஷார்ட் டேர்ம் டெப்ட், குறுகிய கால கடன்கள் அப்படிங்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்டிஐங்கிற மெத்தட், எஃபிஐங்கிற மெத்தட், டெபாசிட்டரி ரெசீட்ஸ் அண்ட் ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ், இந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. பேங்கிங் கேபிட்டலுங்கிறது என்ஆர்ஐ டெபாசிட்ஸ். என்ஆர்ஐ டெபாசிட்ஸும் இந்தியாவுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம வைப்போம். ஸோ ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர். டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் நம்ம பார்க் பண்ணுறதில்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கேட்டகரியில் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய கேட்டகரி இருக்குது. அது ரிலேட்டடான சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ அது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடானது தான், பட் அது பிஓபி கீழையும் கொண்டு வரலாம். எஃப்டிஐ, எஃபிஐ, எந்த எந்த செக்டார்ஸ்ல எல்லாம் எஃப்டிஐ எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் 100% எஃப்டிஐ. அப்போ இது வரைக்கும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணாமல் இருந்த செக்மெண்ட் இருக்குல்ல, அட்டாமிக் எனர்ஜி, அதில் சாந்தி பில் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அதுலேயும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவர்மெண்ட் இப்போது லிபரலைஸ் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான அப்டேட்ஸை வச்சு கொஷின்ஸ் வரலாம். அது நீங்கள் ஜெனரல் எக்கனாமிக் கொஸ்டின்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்க்ளூசிவாகவே பிஓபி கொஸ்டின்ஸ்னு அந்த மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம பிஓபின்னு எடுத்துக்கலாம், ஜெனரல் கொஸ்டின்ஸும் எடுத்துக்கலாம். இது ஓவர்லேப் ஆகுதா, பிஓபி இன்ஃப்ளேஷன் கூட டச் ஆகும், பேங்கிங்கோட டச் ஆகும், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் எல்லாத்துக்கூடயும் டச் ஆகும். அப்போ அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதை திருப்பி கூட நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா ஓவர்லேப் ஆகிற ஏரியாஸ்னு இருக்குல்ல. ஸோ இப்போ நார்மலாக கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம். இப்போ இதில் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸுங்கிறது அதர் தென் கவர்மெண்ட் இல்லாத என்டைட்டிஸ், அவங்க எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேருந்து பாரோ பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ டு ஃபெசிலிட்டேட் த ஆக்சஸ் ஆஃப் ஃபாரின் மணி பை இந்தியன் கார்பரேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். இப்போ கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னால் ஒன்லி ப்ரைவேட் என்டைட்டிஸ் மட்டும்தானா? இல்லை, பப்ளிக் செக்டர், இப்போ பெல், செயில், கெயில் இவங்கெல்லாம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணாலும் அதுக்கு பேர் என்ன? அதுவும் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் தான். அதர் தென் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரோ பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸ்டர்னல் டெட்டில் வரும். bilateral, multilateral loans and loans from international financial institutions. Public sector entities borrow பண்ணாலும் அதுக்கு பேர் என்னதான்? அதுவும் external commercial borrowings தான். So ECBs cannot be used for investment in stock market or speculation in real estate. அதில் எல்லாம் இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து டெப்ட் கேபிட்டல். ஷேர் மார்க்கெட், எஃப்டிஐ, எஃப்ஐஐயாக வந்தால் தான் அதை என்னன்னு சொல்லுவோம், ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு நம்ம அதை எடுத்துப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், இப்போ இதில் இப்போ இந்தியா வந்து நிறைய பாரோ பண்ணியிருக்கு. எக்ஸ்டர்னல் டெட் அப்படின்னு பார்த்துருப்போம், நம்ம பப்ளிக் ஃபினான்ஸில் பார்ப்போம். எக்ஸ்டர்னல் டெட் அப்படின்னா இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட்டில் இசிபி வரும். கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் டெட் ஆர் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட்டில் எது வராது? இசிபிஸ் வராது. சாவரின் எக்ஸ்டர்னல் டெட்னா எது மட்டும்தான்? பைலேட்ரல் மல்டிலேட்ரல் லோன்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது மட்டும்தான் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட், கவர்மெண்ட் வாங்குற வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது. நான் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட்டில் தான் எதெல்லாம் வரும்? இசிபிஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது நான் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட். இப்போ இதில் இந்த எக்ஸ்டர்னல் டெட் ரீபேமெண்ட் டினாமினேஷன், இதை வச்சு கூட ஒரு கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் டெட் இருக்குது, ஆனால் எக்ஸ்டர்னல் டெட்டை நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்னா டாலர்ஸில். இந்தியாவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு $700 பில்லியன் கிட்ட, 750 பில்லியன் கிட்ட, இதுவும் நம்ம சர்வேயில் அப்டேட் பண்ணிப்போம். ஸோ ஆவரேஜாக இந்தியா கிட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு $750 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்டர்னல் டெட் இருக்குது.
அதில் எது தான் அதிகம்? நான் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட் தான் அதிகம். சாவரின் எக்ஸ்டர்னல் டெட் வெறும் 20% கூட கிடையாது. கவர்மெண்ட் வாங்குற வெளிநாட்டு கடன் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட்டில் அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 25% தான் இருக்கும். எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இயர் ஆன் இயர் 1-2% இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ரஃபாக சாவரின் எக்ஸ்டர்னல் டெப்ட் இன் ஓவரால் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட்டுங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 25% இருக்கும். மீதி எல்லாம் என்னதான் 75 to 77% ஆஃப் எக்ஸ்டர்னல் டெட்டுங்கிறது நான் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட். அதில் எதுதான் அதிகம்? எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ். என்ஆர்ஐ டெபாசிட்ஸும் வெளிநாட்டு கடன். பட் அது ஆக்சுவலாக கடனே இல்லை, டெபாசிட்ஸ் வைக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பட் டெக்னிக்கலி சரி, இப்போது என்டையராக எக்ஸ்டர்னல் டெட்டை எதில் டினோட் பண்ணுவாங்கன்னா இவ்வளவு, அதாவது அப்ராக்சிமேட்டாக 750 பில்லியன் ஆனால் அந்த 750 பில்லியன் டாலர்ஸ்லேயே தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை. அதில் ஒரு அரௌண்ட் ஒரு 54-55% தான் டாலர் டினாமினேட்டட் எக்ஸ்டர்னல் டெட். மீதி இருக்கிற 45%ம் அதர் கரன்சி டினாமினேட்டட். அதுலேயும் ஒரு 31 to 32% பார்த்தீங்கன்னா ருபி டினாமினேட்டட் தான். ருபீஸ்லேயே ரிட்டர்ன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான கடன் தான். அதனால தான் எக்ஸ்டர்னல் டெட் வந்து ஒரு பெரிய பேர்டன் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டெட்டை வந்து என்னென்னு எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். நீங்கள் எவ்வளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கீங்க, அது எவ்வளவு எக்ஸ்டர்னல் டெட்டை கவர் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் டெட் அளவுக்கு கிட்டத்தட்ட எதுவும் வச்சிருக்கிறோம். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 பில்லியன் 710 பில்லியன் வச்சுக்கிட்ட வச்சிருப்போம். அதனால அதுவும் எக்ஸ்டர்னல் டெட் எல்லாத்தையுமே நம்ம எதில் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, டாலர்ஸில் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. அரௌண்ட் ஒரு 50-55% ஆஃப் எக்ஸ்டர்னல் டெட் தான் டாலர் டினாமினேட்டட். பேலன்ஸ் ஒரு 30%க்கு மேலே ருபி டினாமினேட்டட். ஆனால் அதர் கரன்சி டினாமினேட்டட் டெட்டும் இருக்குது. அதில் எஸ்டிஆர் டினாமினேட்டட், ஐஎம்எஃப், எஸ்டிஆர்னா அந்த 5 கரன்சிஸில் ஏதாவது ஒரு கரன்சியில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான டெப்ட். அப்போது எக்ஸ்டர்னல் டெட்டை நாட் அட் ஆல் ஒரு கிரேட் பேர்டன் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் அந்த விஷயங்கள்லாம். ஸோ இதை வச்சு 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட் இஸ் ஓவ்டு பை கவர்மெண்ட் என்டைட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது இன்கரெக்ட். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டெட் கம்போசிஷனில் கவர்மெண்ட் ஆர் சாவரின் எக்ஸ்டர்னல் டெட் அப்படிங்கிறது அரௌண்ட் ஒரு 20-25% தான் இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டெட் ஓடு பை நான் கவர்மெண்ட் என்டைட்டிஸ் தான், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஆல் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெட் இஸ் டினாமினேட்டட் இன் யூஎஸ் டாலர்ஸ். அதுவும் இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். இது நம்ம கிளாஸ் நோட்ஸை வச்சு இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். இருந்தாலும் சர்வேலையும் இதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு அப்டேட்டட் டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் சர்வே வரும். சர்வே கிளாஸில் இந்த டேட்டாஸை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், எதெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. ம் நம்ம எதில் வாங்குறோமோ அதுதான். நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் டெட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குங்கிறது தான் டாலரில் சொல்கிறோம். ஆனால் டாலர்லேயே வாங்கின கடன் எவ்வளோ தான்? அரௌண்ட் 50 டாலர்லேயே ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 55% தான் அப்ராக்சிமேட்டாக. அதான் இப்போ நமக்கு இப்போ வேர்ல்ட் பேங்க் லென் பண்ணுதா? வேர்ல்ட் பேங்க் லென் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸில் ஒன்று என்ன? நான் உங்களுக்கு மசாலா பாண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? ஸோ மசாலா பாண்ட்ஸ் யார் இஷ்யூ பண்ணுறதுன்னா வேர்ல்ட் பேங்க் தான். வேர்ல்ட் பேங்க் எப்படி நமக்கு லென் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு பாண்ட் இஷ்யூ பண்ணி பாரோ பண்ணி அதை அக்யூமுலேட் பண்ணி தான் யாருக்கு லென் பண்ணுறாங்க? கண்ட்ரீஸ்க்கு, மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு. அப்போ அந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறப்ப மசாலா பாண்டுங்கிறது என்னென்னா ருபி டினாமினேட்டட் பாண்ட். அப்போ அவன் வாங்குறதே இதில் தான் வாங்கி நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா ருப்பியில். ஆனால் அக்கௌண்ட்டில் வைக்கிறதுல மட்டும் என்னன்னு சொல்லிப்பாங்க, டாலரில் சொல்லிக்கிறான். இப்போ ஓவரால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 700 பில்லியன் எல்லாத்தையுமே. ஆனால் டாலரில் வச்சுருக்கிறீங்களா? இல்லை இல்லை. ஃபாரின் கரன்சி அசட்ஸ் அப்படின்னா மேஜர் ஃபாரின் கரன்சிஸ் எல்லாத்துலேயும் தான் வச்சுருக்கிறோம். அதில் எஸ்டிஆரும் ஒரு பார்ட்டு. ஆனால் ஓவராலாக எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குன்னா என்னன்னு சொல்லிடுறீங்க? 700 பில்லியன் அப்படிங்கிற அது மாதிரி எக்ஸ்டர்னல் டெட் 750, அப்ராக்சிமேட்டாக 750 பில்லியன். அதில் ஒரு 55% தான் நம்ம டாலர்லேயே வாங்கினது. நிறைய நாடுகள்கிட்ட நிறைய சோர்சஸ்ட்டு இருந்து நம்ம எப்படி தான் வாங்கியிருக்கிறோம். ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம ருபி டினாமினேட்டட் ரிட்டனாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வாங்குறது அந்த அக்ரிமெண்ட்லேயே என்னென்னு இருக்கும், எப்படி கொடுத்தா போதும்னு இருக்குன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறப்போ ருப்பிலேயே ரீபே பண்ணால் போதும். ஆனால் மொத்த வெளிநாட்டு கடன் எவ்வளோங்கிறப்போ அதை எதில் டினோட் பண்ணிடுறாங்க? டாலரில் டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ எஃப்டிஐ வெர்சஸ் எஃபிஐ அப்படிங்கிறோம். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இப்போ இந்தியாவில் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸில்
அவங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர் அவனே ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ அதில் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியில் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் 10%க்கு உள்ளே வாங்கினா அது எஃப்ஐஐ. இந்த எஃப்ஐஐ கியூஎஃப்ஐ ரெண்டையும் தான் என்னன்னு சொல்கிறோம், எஃபிஐ அப்படின்னு அதுக்கு நேம் மாற்றிட்டாங்க. 2013 கேஎம் சந்திரசேகர் கமிட்டி அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் கியூஎஃப்ஐ ரெண்டையும் என்னென்ன காமனாக சொல்லிடலாம். எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் 10%க்குள்ள ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னா அது எஃபிஐ. மோர் தென் 10% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கிட்டா அது என்னன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க, எஃப்டிஐ அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ புதுசாக நியூ பிஸ்னஸும் ஆரம்பிக்கலாம். இப்போ பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 74% எஃப்டிஏ அலவுட். அப்போ ஒரு ஃபாரின் பேங்க்கை இங்கே ஆரம்பிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அவர் ஆல்ரெடி இருக்கிற இப்போ பேங்கிங் செக்டாரில் ஏற்கனவே இருக்கிற ஒரு பேங்க்கில் ஒரு 15% ஆஃப் ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா அது இந்தியன் பேங்க் தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன வந்துடுது, எஃப்டிஐ வருது. 10%க்கு மேலே போச்சுன்னா அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. So it is a foreign entity registered with SEBI and who buys up to 10% in equity or shares of an Indian company, can be in debt or in equity. ஸோ என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். 10%க்கு மேலே ஒரு பிஸ்னஸ் உடைய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணாங்கன்னா அது என்னென்னு எடுத்துப்பாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இது மூலமாக இப்போ எஃபிஐ எதுக்காக வருது, தே மேக் மணி ஃப்ரம் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் த்ரூ கேபிட்டல் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். ஆக்சுவலாக எஃபிஐன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிஸ்னஸில் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸஸ் உடைய ஷேர்ஸை தான் வாங்குறாங்க. அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் வந்துடும், எப்போ வேணாலும் போகும். அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் எஃபிஐயில். எனி டைம் தே வில் பை, எனி டைம் தே கேன் செல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வல்னரபிலிட்டி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் ஹாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட் மணி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் மட்டும் அங்கே இருக்கிற அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணிக்கிட்டு லாபம் சம்பாரிச்சிட்டு எஸ்கேப் ஆகிடுற பணத்துக்கு பேர் ஹாட் மணி. அது எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது, சடனாக வரும், சடனாக அவுட்ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ எஃபிஐ வந்து ஹாட் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ஜிடிபி க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட், இதுக்கெல்லாம் எது அதிகமாக ஹெல்ப் பண்ணோன்னா எஃப்டிஐ. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா சடனாக இன்ஃப்ளோ ஆகும், சடனாக என்ன ஆயிடும், அவுட்ஃப்ளோ ஆகிற வல்னரபிலிட்டி இருக்கிறது எஃப்டிஐ. ஸோ எஃபிஐ அப்படிங்கிறதும் எஃப்ஐஐ ப்ளஸ் கியூஎஃப்ஐ அப்படிங்கிறது தான் எஃபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கியூஎஃப்ஐ அப்படிங்கிறது குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுங்கிற கேட்டகரி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எஃப்ஏடிஎஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, அவங்க மாதிரியான இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு பேர் கியூஎஃப்ஐஸ், குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெண்டுமே காமன் நேமில் அதை டினோட் பண்ணலாங்கிறது கேஎம் சந்திரசேகர் கமிட்டி உடைய ரெக்கமெண்டேஷன். இப்போ சில செக்டாரில் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த செக்டரல் கிளாசிஃபிகேஷன் இருக்கா, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரீசெண்டாக எதுல எல்லாம் 100% எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் நீங்கள் எப்போவுமே ஒரு ரஃப்பான ஐடியாவாவது வச்சுக்கணும். எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரெண்ட்ஸ் இன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்கெல்லாம் இருந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், சிங்கப்பூர், லக்சம்பர்க், மரீஷியஸ், இங்கெல்லாம் இருந்து வருது. இல்லை எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மரீஷியஸ் ரெண்டும் டாப் மோஸ்ட் டெஸ்டினேஷன்ஸாக இருப்பாங்க. இப்போ இதில் இந்த வருஷம் லேட்டஸ்ட் டேட்டா என்ன, அதுவும் சர்வேல வரும், அதை நம்ம அப்டேட் பண்ணிப்போம். ஸோ அது லாஸ்ட் 1 இயர்க்கான எப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 5 இயர்ஸ் இந்த 2 ஆங்கிள்லையும் டேட்டாஸை நம்ம கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் அப்படி கொடுப்பாங்க, 5 இயர்ஸ் மீடியம் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி டீகேடல் பர்ஃபார்மன்ஸ். பட் அதில் குழுவே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு டீகேடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவலி ரைஸ் ஆகிருக்கு அது கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அது மோஸ்ட்லி இன்கரெக்டாக தான் இருக்கும். ஒரு டீகேடு ஃபுல்லாக என்னவா இருக்காது, கிராஃப் கிராஜுவலாக இன்க்ரீஸோ கிராஜுவலாக டிக்ரீஸோ ஆகாது. பட் சில கான்செப்ட்ஸில் மட்டும் ஆகலாம். இப்போ இன்வேர்ட் ரெமிட்டன்சஸ் மாதிரியெல்லாம் இருக்குன்னா அது கிராஜுவலாக என்ன தான் இருக்கலாம் பெரும்பாலும். பட் 90% ஆஃப் டைம்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் எந்த டேட்டாவாக இருந்தாலும்.
ஸோ அந்த மாதிரியான ஆங்கிளில் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அது நம்ம சர்வே பார்க்குறப்போ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக வந்து அப்டேட் பண்ணிக்கணும். எந்த டெஸ்டினேஷன்ஸ் எஃபிஐ அதிகமாக வருது. ஸோ எஃபிஐ அப்படிங்கிறது அதுதான், ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸஸ் உடைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மோர் தென் 10% ஆஃப் ஷேர்ஸை வாங்கிட்டு அதை என்னென்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க, எஃப்டிஐ அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக எஃப்டிஐ அப்படிங்கிறது என்ன, ஒரு பிஸ்னஸில் மோர் தென் 10% ஃபாரின் கேபிட்டல் உள்ளே வந்துட்டா அது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் எஃப்டிஐ லிமிட்ஸ் ஒரு செக்மெண்ட்டில் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ அப் டு 74%னா மேக்ஸிமம் 74% ஆஃப் டோட்டல் கேபிட்டல் வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்கலாம். 10%க்கு மேலே ஒரு பிஸ்னஸில் வந்துட்டாலே அது என்னென்னு எடுத்துப்பாங்க, எஃப்டிஐ. அப்போ அது பேங்க் எந்தெந்த செக்டார்ல எல்லாம் எவ்வளவு எஃப்டிஐ நம்ம அலோவ் பண்ணுறோம், அது ஒரு ரஃபான ஐடியா. அதில் மோஸ்ட்லி எஃப்டிஐ ப்ரொஹிபிட்டட் செக்டார்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் லாஸ்ட் இயரில் ஏதாவது முக்கியமான செக்டார்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால், எஃப்டிஐ பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இப்போ இன்சூரன்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, அட்டாமிக் எனர்ஜியில் சேஞ்சஸ் இருக்குது, அது மாதிரி லாஸ்ட் 1 இயரில் வேறு ஏதாவது செக்மெண்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ எஃப்டிஐ இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் மேடு பை அ ஃபாரின் என்டைட்டி இன்டு அன் இந்தியன் கம்பெனி வித் த அப்ஜெக்டிவ் டு கெட் இன்வால்வ் இன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் கம்பெனி. இது ஒன்லி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்தால் அது எஃப்டிஐ. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்தால் எஃப்டிஐ. எஃபிஐ எப்படி இருக்கலாம், டெப்ட்லையும் இருக்கலாம், ஈக்விட்டிலையும் இருக்கலாம். அதில் 10%க்கு மேலே போயிடுச்சுன்னா அது என்ன கேட்டகிரி கீழே வந்துடும், எஃப்டிஐ அப்படிங்கிற கேட்டகிரி கீழே வந்துடும். 10%க்கு மேலே போயிட்டாதே எஃப்டிஐ தான். ஒரு சில செக்டார்ஸில் என்னவும் சொல்லிடுறாங்க, 100% எஃப்டி அலவுட்னா 100%மே இன்வெஸ்ட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. மேக்ஸிமம் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 100%. இப்போ 10%, 100%ம் ஃபாரின் கேபிட்டல் இருக்கலாம், அதில் 20% கூட என்ன இருக்கலாம், ஃபாரின் கேபிட்டல் இருக்கு. அது அவங்களுடைய டிஸ்கிரிஷன். நம்ம எவ்வளோ அளவு பண்ணுறோம், மேக்ஸிமம் கேப். இப்போ 74% வரைக்கும் ஒரு பேங்க்கில் ஃபாரின் கேபிட்டல் இருக்கலாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம்னு அர்த்தம். 74% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபாரின் பேங்க்கில் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுன்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி எஸ்பிஐ இருக்குது, எஸ்பிஐயில் எஃப்டிஐ இருக்கா இல்லையா, எஃப்ஐஐஸ் இருக்கா இல்லையானா இருக்குது. எஸ்பிஐக்குள்ளே 55 அரௌண்ட் 55% கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் இருக்குது. மீதி எல்லாம் எதெல்லாம் இருக்குது, ஃபாரின் கேபிட்டலும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ பேங்கிங் செக்டாரில் 10%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எஃப்டிஐ கீழே வந்துடும். அதுக்கு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் அது எஃப்ஐஐ. மேக்ஸிமம் 100% அலோவ் பண்ணுறதுலையும் லெஸ் தென் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னென்னு எடுத்துப்பாங்க, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்கங்கிறது அது. ஸோ அரவிந்த் மாயராம் கமிட்டி ஆன் எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ ஹேஸ் சஜஸ்டட் தட் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ கம்பெனி அபவ் 10% நீட்ஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் எஃப்டிஐ. அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது அரவிந்த் மாயராம் கமிட்டி. ஸோ இது மாதிரி எப்போயாவது சம்டைம்ஸ் இது மாதிரி ரா ஃபேக்ட்ஸ் ஏதாவது கேட்டு விட்ருவாங்க. அதனால் சும்மா அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா. ஆனால் அது மாதிரி தெரியாமல் போகிறதுனால நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதும் சம்டைம்ஸ் இருக்கும். இப்போ அதுக்காக எல்லா கமிட்டிஸையும் நம்ம இது பண்ண முடியாது. அதாவது நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருந்தா, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்திருந்தா தான். திடீர்னு அப்படி கேட்பாங்க, ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸில் சம்டைம்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸாக சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை மேபி அது ஏதாவது ஆர்டிகிள்ஸ்லையோ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுனால கேட்டிருக்கோம். ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இதில் எந்த செக்டார்ஸ் எல்லாம் 100%, அதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் ரூட்னு இருக்குது, அப்ரூவல் ரூட் ஆர் கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட்னா கவர்மெண்ட் கிட்டையும் ஆர்பிஐ கிட்டையும் ப்ரையர் அப்ரூவல் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த செக்டாரை. ஸோ என்ன பண்ணால் போதும், அவங்க எப்போ வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் ரூட். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் கன்வே பண்ணால் போதும் ஆர்பிஐ கிட்ட. ஆக்சுவலாக எஃப்டிஐ எந்தெந்த செக்டாரில் அலோவ் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்டுடைய டிசிஷன். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும்னா டிபிஐஐடி, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இதை கூட கேட்டு வச்சுருவாங்க சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸில். அப்போது யார் அலோவ் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. எஃப்டிஐ யார் ரெகுலேட் பண்ணுறதுனா ஆர்பிஐ தான். எஃப்டிஐ யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆர்பிஐ. கன்வே பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்பிஐ கிட்ட அதை தெரியப்படுத்தணும். ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா ப்ரையர் அப்ரூவல் தேவையில்லைன்னு அர்த்தம். இன்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு யார்கிட்ட சொன்னால் போதும்,
கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரி கிட்டையும் ஆர்பிஐ கிட்டையும் கன்வே பண்ணணும். போஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அப்ரூவல் ரூட்னா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு கவர்மெண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்த பிறகு தான் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணவே உள்ள என்டர் ஆகும். அதுக்கு பேர் அப்ரூவல் ரூட். ஸோ அப்படி ரெண்டு ரூட்ல ஆக்சுவலாக 90% ஆஃப் எஃப்டிஐ எந்த ரூட்ல வருது? ஆட்டோமேட்டிக் ரூட். ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் எஃப்டிஐ தான் அப்ரூவல் ரூட்ல வருது. மோஸ்ட்லி அந்த அளவுக்கு லிபரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் ரூட். 90% ஆஃப் எஃப்டிஐ ஆட்டோமேட்டிக் ரூட்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரொஹிபிட்டட் செக்டார்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏதாவது ஆப்ஷன்ஸில் கொடுத்தா எலிமினேட் பண்ணிக்கலாம். ஒரு 8 கேட்டகரிஸ் வந்து எஃப்டிஐ இஸ் ப்ரொஹிபிட்டட். லாட்ரி பிஸ்னஸ், அதுக்கப்புறம் சிட் ஃபண்ட்ஸ், ட்ரேடிங் இன் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ். அது ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டுடைய ஒரு செக்மெண்ட் தான். டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் ரியல் எஸ்டேட் தான். இப்போ கவர்மெண்ட் அக்கயர் பண்ணுறாங்கல்ல லேண்ட்ஸை ப்ராஜெக்ட்ஸ்க்காக, அதில் ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் என்ன, லேண்ட் ஃபார் லேண்ட் வேர் எவர் இட் இஸ் பாசிபிள். காம்பன்சேஷன் நார்மலாக இடத்துல கொடுப்பாங்கன்னா மானிட்டரி காம்பன்சேஷன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஆர் கவர்மெண்ட் அக்கேர் பண்ணி ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன தான் காம்பன்சேஷனாக கிடைக்கும்? கேஷ், மணி, மானிட்டரி காம்பன்சேஷன். சில இடங்கள்ல ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் லேண்ட் ஃபார் லேண்ட் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த ரைட்ஸுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ். இந்த இடத்துல இருந்து நான் ஒரு இடத்த எடுத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல உனக்கான ரைட்ஸை தரேன் அப்படின்னு சொல்லி தர்ற ரைட்ஸுக்கு பேர் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ். அது ரியல் எஸ்டேட் தான், கவர்மெண்ட் தர்றது. இப்போ அதில் ஒரு ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுமானா பண்ண முடியாது. அது ஒரு செக்மெண்ட் தான், ரியல் எஸ்டேட் போல ஒரு செக்மெண்ட் தான் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ். இப்போ கேம்பிளிங், பெட்டிங், கேசினோஸ், நிதி கம்பெனி, சிகரெட், டொபாக்கோ, அப்புறம் செக்டார்ஸ் நாட் ஓப்பன் டு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே ஆப்ரேஷன்ஸ்னு இருக்குது. இப்போ இதில் சம் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துருச்சு. அட்டாமிக் எனர்ஜியில் கவர்மெண்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலோவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. 100% கன்வெர்டபிலிட்டினா 100% எஃப்டிஐ. அது ஆட்டோமேட்டிக் ரூட்டில் தான் இருக்கணும்னு இல்லை. 100% எஃப்டிஐனாலே ஆட்டோமேட்டிக் ரூட்னு அர்த்தம் இல்லை. 100%னா மேக்ஸிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு லாபத்தை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பேர் தான் கன்வெர்டபிலிட்டி. அப்போ அது அப்ரூவல் ரூட்டில் வரணுமா, ஆட்டோமேட்டிக் ரூட்டில் வரணுமா, அது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிக்கலி ஏதாவது இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அவருடைய அவர் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அது பார்ப்போம். இப்போ 2025 சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க எஃப்டிஐ பாலிசியில். இது மாற்றினது இப்போ ஒரு மோஸ்ட் ரீசன்ட், அதனால இது நம்ம சர்வேலையே அப்டேட் ஆகும். அட்டாமிக் எனர்ஜியில் கொண்டு வந்திருக்கிற சாந்தி பில்லாம் இப்போ சர்வேல அதை நம்ம அப்டேட் பண்ணிப்போம். ப்ரொஹிபிட்டட் செக்டார்ஸை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, மேபி அதிலையாவது மிக்ஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 100% எஃப்டிஐ அப்படிங்கிறது மோஸ்ட்லி எதுல எல்லாம் இருக்குது, சும்மா அதெல்லாம் மெமரைஸ் மக்கப் பண்ண வேணாம். பட் ஒரு 4-5 தடவையாவது அதை ரீட் விட்டிங்கன்னா எலிமினேட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், ஏர்போர்ட்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், பயோடெக்னாலஜி, பெட்ரோலியம் ரீஃபைனிங், ஃபார்மசூட்டிக்கல்ஸ். பெட்ரோலியம் ரீஃபைனிங் வந்து 49% எஃப்டிஐ. இப்போ 100% எஃப்டிஐ அப்படின்னு ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன்ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். க்ரீன்ஃபீல்டுனா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ப்ரௌன்ஃபீல்டுனா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸில் வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸஸில் மாடிஃபிகேஷனோ ஆல்ட்ரேஷனோ பண்ணால் அதுக்கு பேர் ப்ரௌன்ஃபீல்டு. ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்க, க்ரீன்ஃபீல்டு. ஸோ இப்போ க்ரீன்ஃபீல்டு ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸஸ். அண்ட் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் வேறு, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு. சில நேரங்களில் இந்த மாதிரி கொடுப்போம். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். அதில் என்ன கொடுத்தாங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதை என்னென்ன எடுத்துப்பாங்கன்னா, அக்ரின்னு பார்த்தோன்னே பிரைமரி செக்டார் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ரொம்ப கவனமாக வாசிக்கணும். ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரி செக்டார் அப்படிங்கிறப்போ அது சர்வீஸ் செக்டார். அக்ரின்னு பார்த்தோன்னே நிறைய பேர் என்னென்ன எடுத்துப்பாங்கன்னா பிரைமரி செக்டார் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அது மாதிரி ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் தான் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டடில் பார்த்தோமா. ப்ரொஹிபிட்டடில் என்ன இருக்கு பாருங்க, ரயில்வே ஆப்ரேஷன்ஸ்னு இருக்கா, அதில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது.
பட் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது? 100% எஃப்டிஐ அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கவனமாக அட்டென்டிவாக பார்க்கணும். ரயில்வேஸ்னு பார்த்தோன்னே நிறைய பேர் இதை ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து ரயில்வேஸ் தான் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குல்ல. என்டையர் ரயில்வேஸும் கிடையாது. ரயில்வேஸில் ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் யார் வச்சுருக்கா? எஃப்டிஐ ப்ரொஹிபிட்டட்னு வச்சுருக்காங்க. மேபி அதுவும் ஃப்யூச்சரில் டைலூட் ஆகும். இப்போதைக்கு எஃப்டிஐ அலௌடு கிடையாது. இப்போ ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் மீனிங் வேறு, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா மீனிங் வேறு. ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் அட்டென்டிவாக கவனிக்கணும். சின்ன சின்ன ட்விஸ்ட்டு தான் வைப்பாங்க. அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் கொஷினில் கூட இந்த மாதிரி சின்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அதை அட்டென்டிவாக கவனிச்சிங்கன்னா தான் இதாகும். நம்ம எக்ஸாம் ஹாலில் ஈஸின்னு நினைப்போம், இல்லை எக்ஸாம் ஹாலில் டஃப்னு நினைப்போம். அது பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி சஃபிக்ஸில் ப்ரிஃபிக்ஸில் ஏதாவது சேர்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம கீனாக அட்டென்டிவாக இருக்கிறோமாங்கிறதுக்கு தான் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் நிறைய கான்செப்டுவலாக டிஃபர் ஆகுதா? ரயில்வே ஆப்ரேஷன்ஸுக்கு மீனிங் வேறு, அதே மாதிரி மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது வேறு, மினரலை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மீனிங் வேறு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன்னா அது பிரைமரி ஆக்டிவிட்டி தான். அதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு செகண்டரியோ அது சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாவோ வரும். அது ஈவன் இதில் கூட வச்சுருப்பாங்க, செகண்டரி ஆக்டிவிட்டி ஆர் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மீனிங் இருக்குது. அதனாலேயே நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர். காமனான டேர்ம்ஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இதில் ஆட்டோமேட்டிக் ரூட், அப்ரூவல் ரூட்டு, இந்த மாதிரி சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். பெரிய செக்டார்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது? இப்போ டிஃபென்ஸ், ஹெல்த் கேர் பாருங்கள். ஃபார்மசூட்டிக்கல் க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா 100% எஃப்டிஐ. ஃபார்மசூட்டிக்கல் ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா அப் டு 74% எஃப்டிஐ அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஏதாவது ஃபார்மசூட்டிக்கல் செக்டாரை பற்றி ஏதாவது முக்கியமான பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் ஏதாவது எடுத்திருந்தா அந்த மாதிரியானதோட ரெலவெண்ட்டாக ஏதாவது கேட்பாங்க. இப்போ அட்டாமிக் எனர்ஜியை பற்றி டச் பண்ணியிருக்காங்க. அதனால் அது மாதிரியான ஏரியாஸை நம்ம பார்க்க வேண்டியது தேவையும். சம்மந்தம் இல்லாமல் கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி மேஜரான செக்டார்ஸ்ல எல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சும்மா நம்ம 1 or 2 times அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தான் எல்லாம் கேட்பாங்க. சும்மா ரேண்டமாக கேட்கணுங்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் எதுவும் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ரெகுலராக படிச்சிருந்தாங்கன்னா அதில் வந்திருக்கும். அது ரிலேட்டடாக ஏதாவது முக்கியமான பாலிசி சேஞ்சஸோ ரீஃபார்ம்ஸோ இனிஷியேட்டிவ்ஸோ எடுத்திருந்ததுனால அது கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி அது அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இதில் மீதி செக்டார்ஸ்லாம் டிஜிட்டல் மீடியா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரீட்டைல் ட்ரேடிங், மல்டி பிராண்ட் ரீட்டைலிங். பாருங்கள், மல்டி பிராண்ட் ரீட்டைலிங் வேறு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரீட்டைலிங் வேறு. ரீட்டைல் ட்ரேடிங் ஜென்ரலாக 100%. பட் மல்டி பிராண்ட் ரீட்டைல் ட்ரேடிங் அப்படின்னா அதில் 49% தான், சாரி 51% தான் எஃப்டிஐ இஸ் பெர்மிட்டட் அப்படின்லாம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா கவனமாக பார்த்துக்குங்க எதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இதுலேயே இருக்குது, இது குரூப்பில் ஷேர் பண்ணணும். எஃப்டிஐ பாலிசின்னு அடிங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வெப்சைட்லேயே பிடிஎஃப் ஃபைலில் போட்டிருப்பாங்க. டேபிளர் காலத்தோட பிடிஎஃப் ஃபைலில் அதுலேயே இருக்கும். அங்கேருந்து எடுத்து போட்டது தான். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வெப்சைட் இருக்கா, அதில் அடிச்சிங்கன்னா எஃப்டிஐ பாலிசின்னு பிடிஎஃப் இருக்கும். 4-5 பேஜஸ் வந்து டேபிளர் காலமில் அதை போடும். அதுக்காக மனப்பாடம் பண்ண வேணாம், கான்செப்டுவலாக பாருங்கள். மெமரைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேணாம். குருட்டு மனப்பாடம் பண்ணால் ஞாபகமும் வராது. முக்கியமான செக்டார்ஸ் இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ அதை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கு. இப்போ டிஃபென்ஸை பற்றி ஏதாவது படிச்சிங்கன்னா டிஃபென்ஸ் அப்படிங்கிறப்போ அது ஹோலிஸ்டிக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ அதில் எஃப்டிஐ எல்லாம் எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதை ரிலேட் பண்ணிக்கணுமே தவிர இதுக்காக போய் எஃப்டிஐ எல்லா செக்டாரும் 40-50 செக்டார்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ணி மக்கப் பண்ணி பைஹார்ட் பண்ணி சொல்லணும் அந்த மாதிரி ஆங்கிளில் அதை படிக்க வேணும். அதான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிலபஸில் ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்னு படிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுங்கள். ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் நம்ம படிக்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறோம். இப்போ சாந்தி பில்னு வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. இன்சூரன்ஸ், அப்போ இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராமினன்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங். அப்போ அதர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன? இப்போ பென்ஷனில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா, பேங்கிங்கில் இருக்கா, இன்சூரன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதோட அசோசியேட்டட் செக்டார்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம அப்படியே என்ன பண்ணணும், கொஞ்சம் அடிஷ்னலாக ஞாபகம் வைக்கிற மாதிரி அதை பார்க்க வேண்டியதும். அதை ரா ஃபேக்டாக என்ன பண்ணாதீங்கன்னா மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எதுக்கெல்லாம் தேவை? எஃபிஐஸ் ஹூ விஷ் டு கன்வெர்ட் எக்ஸஸ் ஹோல்டிங்ஸ் இன்டு எஃப்டிஐ. இப்போ ஆல்ரெடி எஃபிஐ இருக்காங்க, 10%க்கு கீழே இருந்தால் எஃபிஐ, 10%க்கு மேலே போயிட்டா தான் எஃப்டிஐ. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா தே ஹாவ் டு கெட் கவர்மெண்ட் அப்ரூவல்.
எஸ்பெஷலி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி ஷேரிங் லேண்ட் பார்டர்ஸ் வித் இந்தியா. சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி லேண்ட் பார்டர்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து வர்ற எஃபிஐ எஃப்டிஐயாக மாறணும் அப்படின்னா ப்ரையர் அப்ரூவல் கவர்மெண்ட்டை வாங்கணும். ஸோ அதே மாதிரி எஃப்டிஐ ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளவு அலோவ் பண்ணுறாங்க, அதை செக்டரல் கேப். அப்போ கைட்லைன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இருக்கிற கைட்லைன்ஸ், என்ட்ரி ரூட்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுதோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி த இந்தியன் கம்பெனி ரிசீவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் அக்ரி ஃபார் த ரீக்ளாசிஃபிகேஷன். இது வரைக்கும் எஃபிஐயாக இருந்தது எஃப்டிஐயாக மாறுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா அவனுடைய கன்சென்ட். அப்போ அந்த செக்டார் ஆனால் என்னவா இருக்கணும், இட் மஸ்ட் பி ஓப்பன் ஃபார் எஃப்டிஐ. எஃப்டிஐ லிமிட்ஸ் சுட் நாட் பி பிரீச்ட். எனி நெசசரி கவர்மெண்ட் பர்மிஷன் ஆர் இன் பிளேஸ். அப்போது ஒரு லெஸ் தென் 10% எஃபிஐயாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐயாக மாறணும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவலும் வேணும், அந்த கம்பெனியுடைய கன்சன்ட்டும் வேணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது. கிஃப்ட் சிட்டி வேற, இட் இஸ் அ ஃபாரின் டெரிட்டரி, அதை பற்றி அது அப்புறமா பார்க்கும். கிஃப்ட் சிட்டிங்கிறது இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக என்னென்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எஸ்இசெட்னு இருக்கா, எஸ்இசெட்டுங்கிறது என்ன, எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. அது மாதிரி கிஃப்ட் சிட்டியும் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக இட் வில் பி டேக்கன் அஸ் அ ஃபாரின் டெரிட்டரி அப்படின்னு. அது நம்ம அப்புறமா அது கிஃப்ட் சிட்டி பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான சில அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ ரீக்ளாசிஃபிகேஷன் டு எஃப்டிஐ இஸ் நாட் அலவுட் இன் செக்டார்ஸ் ப்ரொஹிபிட்டட் ஃபார் எஃப்டிஐ. அதான் எஃப்டிஏலே, அப்புறம் அதில் என்ன பண்ண முடியாது, ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் an FPI shows intent to reclassify, it must submit necessary approvals and company concurrence to its custodian. கஸ்டடியனா இங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய பிரான்ச்சோ இன்ஸ்டிடியூஷனோ. The custodian will then freeze any new purchase transactions in that company's equity until reclassification is complete. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஈஸியாக பெட்டர் கம்ப்ளைன்ஸ் வித் எஃப்டிஐ நார்ம்ஸ், அதுக்காக தான் இது. அது மாதிரி ரெகுலேட்டரி லூப் ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணுறதுக்காக. அவனை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எஃபிஐயாக இருந்து எஃப்டிஐயாக மாறிட்டாங்க அப்படின்னா. ஒன்ஸ் எஃப்டிஐயாக மாறணும் அப்படின்னா அதுக்கான ஸ்மூத்தான டிரான்சிஷன் ப்ரொசீஜர்ஸ் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக எதுவும் பார்க்க வேணாம். அதே மாதிரி இ-காமர்ஸில் எஃப்டிஐ ரூல்ஸ். இப்போ இ-காமர்ஸில் எஃப்டிஐ ரூல்ஸ். ஸோ இ-காமர்ஸ் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் நெட்ஒர்க். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரெண்டாக இருக்குது. இன்வென்ட்ரி பேஸ்டு பிஸ்னஸ் இருக்குது, மார்க்கெட் பிளேஸ் பேஸ்டு பிஸ்னஸ் இருக்குது. இன்வென்ட்ரி பேஸ்டு, இன்வென்ட்ரினா ஒன்றும் இல்லை, ஸ்டோர் ஹவுஸ் ஆர் கோடவுன் அப்படின்னு வச்சுங்க. The company sells the inventory of goods and services which it is owned by them to consumers directly, like Big Basket, Max. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. பட் இந்த மார்க்கெட் பிளேஸ் பேஸ்டு அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அவன் ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொவைட் பண்ணணும். வாங்கி எதையும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற பையரையும் ஆல்ரெடி இருக்கிற செல்லரையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும். இன்வென்ட்ரி பேசிஸ்னால் செல்லர் கொடுக்குறத வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா சேல் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் பிளேஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னு இருக்குது. they should merely provide a web portal or app to act as a facilitator between buyer and seller. இப்போ இதில் 100% எஃப்டிஐ இஸ் அலவுட் மார்க்கெட் பிளேஸ் பேஸ்டு இதில். எஃபிஐ வேறேன்னு சொல்லிட்டோம். எஃபிஐக்கும் எஃப்டிஐக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணால் தான் எஃப்டிஐ, ஆர் ஒரு பிஸ்னஸில் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் வந்துடும். எஃப்டிஐனா எஃபிஐக்கு என்ன கிடையாது, நோ மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். அப்போ எஃபிஐ எஃப்டிஐக்கு செக்டரல், இது எஃபிஐக்கு வந்து என்ன கிடையாது, ஆல்ரெடி அதில் எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் என்னவே வாங்க முடியும். எஃபிஐயே வாங்க முடியுமா? ப்ரொஹிபிட்டட் செக்டார்னா மீனிங் என்ன, ₹1 கூட ஃபாரின் பணம் இருக்கக்கூடாது. அது எந்த மோட்லையும் இருக்கக்கூடாது. எஃபிஐ மோடில் இருக்கக்கூடாது, எஃப்டிஐ மோட்லையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டார், those who are recognized by FATF, ஃபாரின் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அது மாதிரி எஃப்டிஐ வேற என்ன மெத்தடில் வருது, டெபாசிட்டரி ரெசீட் அப்படிங்கிற மெத்தட்லையும் வரும். ஸோ டெபாசிட்டரி ரெசீட்டுங்கிறது என்ன, ஃபாரின்ல லிஸ்டாக இருக்கிற ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வாங்குது.
அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? அதான் நெகோஷியபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை எ பேங்க் ஆர் அவங்கள தான் என்ன சொல்கிறோம், டெபாசிட்டரி. டெபாசிட்டரினாலே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் representing shares in a foreign company traded on a local stock exchange. So, depository receipt gives investors to the opportunity to hold shares in the equity of foreign countries and gives them alternative to trading on international market. இதில் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ்னு இருக்குது, குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ்னு இருக்குது. அப்போ அந்த விதத்துலையும் என்ன வருது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ அது டீட்டெயிலாக தேவையில்லை. அது மாதிரி ஆஃப் ஷோர் ஃபண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ சாவரின் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு கூட இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டே, இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃபண்டை வச்சு அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற பிஸ்னஸஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆர் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவேட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு எய்தர் வீடியோலையோ ஆர் வந்து நம்ம இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறப்போ, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸில் அதில் ஏஐஎஃப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபண்ட் இருக்காங்க, பைப் ஃபண்டுன்னு இருக்குது, ஹெட்ஜ் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான். இது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ். இட்ஸ் அ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தட் இன்வெஸ்ட் இட்ஸ் அசெட்ஸ் அப்ராட் அண்ட் நாட் இன் இந்தியா. Offshore funds offer investors access to international markets and major stock exchanges. They are similar to traditional mutual fund. பட் எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டொமஸ்டிக்கலி இருக்கிற பிஸ்னஸஸ் உடைய ஷேர்ஸில், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த நாட்டை விட்டுட்டு அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ஷேர்ஸு, பாண்ட்ஸு இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ். ஸோ அவங்களும் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ம். ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்னு பார்த்தோம். அதுவும் ஒன் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் பேர இதில் பார்ட்டிஸ். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன் ஆஃப் த மேஜர் கேபிட்டல் அக்கௌண்ட் வாட் இஸ் தட் காம்பனண்ட் அப்படின்னா என்ஆர்ஐ டெபாசிட். அப்போ என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்னு இருக்கா. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இந்தியாவில் எப்படியெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்னு இருக்குது, என்ஆர்ஓ அக்கௌண்ட்னு இருக்குது, எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் இப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ஆர்இ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஃபாரின் கரன்சிலேயே இந்தியன் பேங்க்ஸில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட். என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐ உடைய அக்கௌண்ட், பட் இந்தியாவில் ஃபாரின் கரன்சியில் வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இந்தியன் ருப்பியில் வேணாலும் இருக்கலாம். அப்போ எய்தர் இன் இந்தியன் ருப்பி ஆர் ஃபாரின் கரன்சி அப்படின்னா. எஃப்சிஎன்ஆர்னா அது பேரே என்னதான், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். அப்போ அது எதில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்னா ஃபாரின் கரன்சிலேயே மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட். இப்போ வித்ட்ராயல் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் பண்ணிக்கலாம்னா ஃபாரின் கரன்சியில், வித்ட்ரா பண்ணுறது எதில் பண்ணிக்கலாம்னா ருப்பியில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்லையும் ஆர்டினரி அக்கௌண்ட்லையும் ஃபாரின் கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்தியன் ருப்பியில் வித்ட்ரா பண்ணுறதுனா பண்ணலாம். பட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபாரின் கரன்சிலேயே தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரிப்பேட்ரியபிலிட்டினா திருப்பி எடுக்கிறது. இப்போ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் எப்போ வேணாலும் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். பட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கிறதுல பார்ஷியல் ரிப்பேட்ரியபிள், பாதி தான் எடுக்க முடியும். அது என்ன ரேஷியோ சொல்கிறாங்களோ அவ்வளோதான் வித்ட்ரா பண்ண முடியும். இதையும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கா, அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம். இதுவும் அப்படி தான். பட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ஒன்லி என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து அலோடு வித் என்ஆர்ஐ ஒன்லி. நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் என்ஆர்ஐயாக இருக்கணும். இப்போ என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா இப்போ இந்தியாவில் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வெளியில் ஒர்க் பண்ணுறாரு, ஆர் ஒய்ஃப் வெளியில் இருக்காங்க, இந்தியாவில் அவங்களுடைய ஜாயின்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்தாங்கன்னா அப்படி இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் ஃபாரினில் இருக்கிற ஒருத்தர் இப்படி ஜாயிண்ட்லி மெயின்டைன் பண்ண முடியும் என்ஆர்ஓ அக்கௌண்ட். இதுவும் அப்படி தான். இதில் வந்து என்னென்னா ஒன்லி என்ஆர்ஐ மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். தட் இஸ் என்ஆர்இ அக்கௌண்ட்டும் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டும் ஒன்லி என்ஆர்ஐஸ் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும்.
அவங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் என்னவா இருக்கணும், என்ஆர்ஐயா இருந்தால் தான் உள்ள ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரி, அப்போ அதான் லோன் அகைன்ஸ்ட் எஃப்டி அப்படின்னா இந்தியன் ருபீஸில் வாங்கிக்கலாம். பட் இதில் மட்டும் ஃபாரின் கரன்சியில் வாங்கிக்கலாம். இதில் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்னா டேக்ஸபிள், அதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே அதில் வர்ற வட்டிக்கு என்ன கிடையாதுன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்றாங்க. சரி, இது சும்மா பாருங்க. சம்டைம்ஸ் இதில் கூட என்ன பண்ணலான்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ஆர்ஐ டெபாசிட்ஸ், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து ஒரு என்ஆர்ஐ வைக்க முடியும் பேங்க்கில். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா வேணால் பார்த்து வச்சுங்க, சம்டைம்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்காக. அது கூட கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது அதை பற்றி ஏதாவது பேசினாலோ, இல்லை பெரும்பாலான பேங்க்ஸ் இது மாதிரி என்ஆர்ஐஸ் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஏதாவது வந்திருந்தா அது கேட்பாங்க. மெமரைஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது இதான் நம்ம அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கிற மேஜர் காம்பனன்ட்ஸ். எஃப்டிஐ, எஃப்ஐஐ, இசிபிஸ், அதுக்கப்புறம் வந்து என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் அதெல்லாம். ஸோ இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, என்ஐஐபி அப்படின்னு ஒன்று இருக்குது, நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு. ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்தியன்ஸ் எல்லாம் ஃபாரினில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரெண்டையும் டேலி பண்ணுறதுக்கு பேர் நெட்னால என்ன அர்த்தம், டேலி பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், நம்ம நாட்டுக்காரங்க அதர் கண்ட்ரீஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதர் கண்ட்ரீஸ்காரவங்க தான் நம்ம நாட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த இந்த ரெண்டையும் டேலி பண்ணுறதுக்கு பேர் நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன். ஸோ அதான் என்ஐஐபி அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் ஓவர்சீஸ் அசெட்ஸ் ஓன்டு பை எ நேஷன் மைனஸ் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் அசெட்ஸ் ஓன்டு பை ஃபாரினர்ஸ். அப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கண்ட்ரியை நெட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபாரினர்ஸ் தான் அந்த கண்ட்ரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரி சிட்டிசன்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அதர் கண்ட்ரிஸை விடனா அந்த கண்ட்ரி என்னன்னு சொல்லுவாங்க, டெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட்டார் அப்படின்னா நாம தான் நிறைய அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாயிருச்சா, அது இப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதர் கண்ட்ரீஸில் அப்படின்னா அதை வச்சு உங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ், ஃபினான்ஷியல் கண்டிஷன் இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபாரின் கேபிட்டலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கண்ட்ரியா, இல்லை அதர் கண்ட்ரீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அந்த கண்ட்ரியில் நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அவங்க எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது இண்டிகேட் பண்ணுதா. ஸோ அதை ஒரு பாரோமீட்டர் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் பார்ப்பாங்க, என்ஐஐபியை ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸாக எடுத்துப்பாங்க கிரெடிட் ஒர்த்தினஸை அசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேட்டாவும் சர்வேல வரும், எவ்ரி இயர் இதையும் சர்வேல கொடுப்பாங்க. மைனஸில் இப்போ இந்தியாவுக்கு இது மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கா அது சர்வேல பார்த்துப்போம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அது எப்படி இருந்துச்சு, இந்தியா நெட் கிரெடிட்டாராக இருக்கா இல்லை நெட் டெட்டாராக இருக்கா, அது வந்து நம்ம சர்வேல அப்டேட் பண்ணுவாங்க. அந்த சர்வே டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த டேட்டா பார்த்து. ஸோ இதில் உங்களுக்கு என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டேர்ம் புதுசாக இருக்கும், அது நம்ம கிளாஸஸில் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா, அதில் ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷனை அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷனை அக்கமடேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதை கூட கேட்டு வச்சுருவாங்க. பட் அது இந்த டேர்மை ஏன் நம்ம முன்னாடி சொல்லணும்னா அது டூ டெக்னிக்கல், அந்த டேர்ம்ஸ் ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும், இந்த டேர்ம் எல்லாம் பெருசாக ரொம்ப ரேராக ஏதாவது ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்கன்னா தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பெருசாக இது வரைக்கும் கேட்டது இல்லை. பட் என்சிஆர்டியில் இருக்குது, என்சிஆர்டியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடையாது தான். என்சிஆர்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து அடுத்து பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்க போகிறவங்களுக்காக. அதனால் இது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் தான், இது நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ அட்டானமஸ் அண்ட் அக்கமடேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை அட்டானமஸ் அப்படின்னால என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அபவ் த லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ரீசன்ஸுக்காக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரெமிட்டன்சஸ், இந்த மாதிரி எக்கனாமிக் ரீசன்ஸுக்காக நடக்கிறது அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பிஓபி பொசிஷன் ஆஃப் த கண்ட்ரி, தே வில் ஹேப்பன் வாலண்டரிலி. இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ஒரு பொருள் ஒரு மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருந்தால் அது என்ன தான் ஆகும், இம்போர்ட் ஆகும்.
ஒரு பொருள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் அட்டானமஸ் டிரான்சாக்ஷன். அது நம்ம இப்போ இதே இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ இருக்குது, எஃபிஐ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் பாலிசி வச்சு அதை ரெகுலேட் பண்ண முடியும். உள்ளே வரதை வெளியில் போகிறத என்ன பண்ண முடியும்னா ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதான் எக்ஸாம்பிள்ஸ்: an இந்தியன் கம்பெனி இம்போர்ட்டிங் a machine from other country, an NRI sends money home to a family in India, a foreign investor buys shares in an Indian company. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக நடக்கிறது. அதனால் அதுக்கு பேர் அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ இதே அடுத்த குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, அக்கமடேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ், அது பிலோ த லைன் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டு ஃபினான்ஸ் பிஓபி டெபிசிட் ஆர் அப்சார்ப சர்ப்ளஸ். இப்போ இது வந்து பாரோயிங் லிமிட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டாலர்ஸை செல் பண்ணுறது, டாலர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ். தீஸ் ஆர் நாட் ரெகுலர் மார்க்கெட் ட்ரிவன் டிரான்சாக்ஷன்ஸ் பட் கேரிட் அவுட் பை சென்ட்ரல் பேங்க். இப்போ ஆர்பிஐ லிமிட்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க, பாரோயிங் லிமிட்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க, எஃப்டிஐ லிமிட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் மாற்றுது அப்படின்னா இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், அக்காமடேட் பண்ணணும்னா எஃப்டிஐ லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பாரோயிங் லிமிட்ஸை வைடன் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் அக்காமடேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். தே ஹெல்ப் டு மெயின்டைன் ஈக்விலிபிரியம் இன் பிஓபி. நிறைய ஃபாரின் கரன்சி வேணும், நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், அதுக்காக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அக்காமடேட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சும்மா இந்த ரஃபான டேட்டா அது தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், சர்வேல வர்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்படி நெட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி டேலி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் பாருங்கள் மைனஸில் இருக்கும், மைனஸ் 54 பில்லியன் US டாலர்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ளஸில் இருக்குது, $28 பில்லியன். எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணுறது, ஓவரால் பேலன்ஸ் அப்படிங்கிறப்போ 24-25ல -25. தட் மீன்ஸ் ஆர்பிஐ சோல்டு திஸ் மச் டாலர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ரிசர்வ்ஸ். நாம தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு. 47.5 ப்ளஸில் இருந்துக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு நிறைய டாலர்ஸ் வெளிநாட்டிலேருந்து என்ன ஆகுது, கிரெடிட் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை ஏன் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோன்னா நாம் மற்ற கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக தர வேண்டியது இருக்கா, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அதிகமாக இருக்கா, அதுக்காக தான் இதை நம்ம டேலி பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸுங்கிறது அனதர் மேஜர் காம்பனண்ட் ஆஃப் இந்த எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை எது கவர்ன் பண்ணுதுன்னா ஆர்பிஐ ஆக்ட், அப்புறம் ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இப்போ அதான் இந்தியா கிட்ட எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குன்னா இப்போ லேட்டஸ்ட் டேட்டா ஜான்வரி 16 படி $700 பில்லியன் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இதில் லார்ஜஸ்ட் காம்பனண்ட் எது அப்படின்னா ஃபாரின் கரன்சி அசெட்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு, அப்புறம் எஸ்டிஆர், அப்புறம் ஆர்டிபி. இந்த ஆர்டர் தான் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபாரின் கரன்சி அசெட்டே பார்த்தீங்கன்னா $560 பில்லியன். அதுக்கப்புறம் கோல்டு ஒரு $117 பில்லியன். அப்போ எஸ்டிஆர், ஆர்டிபி அரௌண்ட் ரெண்டும் சேர்த்தாலே ஒரு 23-25 பில்லியன் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் மாறாது, இந்த டேட்டா அப்பப்போ என்ன ஆகிட்டு இருக்கும், ஸ்லைட்லி மாறும். எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த டேட்டா அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ மாறும். இந்த ரஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா கிட்ட எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குன்னா அரௌண்ட் $700 பில்லியன். இப்போ இதோடைய ட்ரெண்டு வேணால் கேட்பாங்க, அதுவும் சர்வேல வரும். இப்போ லாஸ்ட் இயர் எப்படி கம்மியாக இருந்தது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை இன்க்ரீஸ் ஆனது டிக்ரீஸ் ஆச்சா, ஏதாவது ரொம்ப $750 பில்லியன் இருந்து $700 பில்லியன் வந்துருச்சா, அந்த மாதிரி ஓவராக ஏதாவது காலி பண்ணியிருந்தோம், எக்ஸஸாக காலி பண்ணியிருந்தோம்னா அது மேபி அந்த ட்ரெண்டு கேட்பாங்க. இப்போ இதில் இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஹோல்டர். இந்த ரேங்க்ஸ்லையும் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா சர்வேல வரும், இதுவும் சர்வேல அப்டேட் பண்ணுவாங்க. 3rd ரேங்க், சம்டைம் 5th ரேங்க் அப்படின்னு இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்தியா ஜென்ரலி 4th லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், டாப் 10 ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஹோல்டர்ஸில் இந்தியா இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரேங்க்ஸ் முன்ன பின்ன சம்டைம் 6th ரேங்க்லாம் கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா இதில் அப்ரப்டாக ஒரு $30 பில்லியன் கிட்ட எல்லாம் கம்மியாச்சுன்னா ரேங்க்ஸ் என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை யார் லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஹோல்டர் இந்த வேர்ல்டுனா சைனா, அப்புறம் ஜப்பான், அப்புறம் சுவிட்சர்லாந்து, அப்புறம் இந்தியா, அப்புறம் ரஷ்யா. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 9 to 10 மந்த்ஸுக்கான இம்போர்ட் கவர் அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் எக்ஸாக்டாக எவ்வளவு லாஸ்ட் இயருங்கிறதும் சர்வேல வரும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 இயர். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 18 months 1.5 years கவர் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருந்துருக்குறோம். ஒரு 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 வருஷம் டூ 1.5 வருஷம் வரைக்கும் இம்போர்ட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கும். சரி, ஒரு கண்ட்ரி எவ்வளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கணும், எதுக்காக வச்சுருக்கணும், அதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இல்லாமல் போனால் தான் அது என்ன தரும், அதை நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போமே. ஏன் யூஎஸ் எல்லாம் இல்லை? யூஎஸ்க்கு எதுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்? உலகமே எதில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு? டாலரில் ட்ரேட் பண்ணாட்டி மிரட்டி அவனை என்ன பண்ணுறான்? டாலரில் நீ ட்ரேட் பண்ணியே ஆகணுங்கிறான். அவன் அதுக்கு மற்ற கண்ட்ரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னா என்ன? ஒரு நாடு மற்ற நாட்டு கரன்சி எவ்வளோ வாங்கி வச்சிருக்குது அப்படிங்கிறது. உலகமே டாலரில் ட்ரேட் பண்ணுறப்போ அவன் எதுக்கு டாலர் வாங்கி வச்சிருக்கணும்? அதனால அவங்க இதில் இருக்க மாட்டாங்க, டாப் 10ல் இருக்க மாட்டாங்க. அதான் டாலர் டிப்ளமசி. டாலர் சுப்ரீமாக இருக்கிற வரைக்கும் தான் யூஎஸ் என்ன இருக்கும், யூஎஸ் உடைய ஹெஜிமோனி. அதுதான் இப்போவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கானா? வெனிசுலாவை போய் கேப்சர் பண்ணானா? கிரீன்லாண்டை நான் ஆக்குபை பண்ணுவாங்கிறாங்களா? இது இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் லாஸ்ட் 100 வருஷமா என்ன ஆயிட்டு இருக்கு. நான் எப்போ முதல்ல கிளாஸ் நடத்துகிறப்ப எல்லாம் சொல்லியிருப்பேன். அப்போ ப்ரெசன்ட் எவிடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, முன்னாடி இருந்து. இப்போ எல்லாம் நீங்களே பார்க்கலாம். இது யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா, யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது செய்கிறானான்னு பாருங்க. நீங்கள் பாகிஸ்தானில் போய் உங்களை அட்டாக் பண்ணதுக்கு நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணால் உலகமெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் சண்டையை நிறுத்தி ஆகணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் என்னை அடித்தான், நான் திருப்பி போய் என்ன பண்ணுறேன், அடிக்கிறேன் அப்படின்னா. இவங்க சும்மா இருக்கிற நாட்டெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வம்பிழுத்துட்டு இருக்கிறானா? யாராவது ஏதாவது சொல்கிறாங்களான்னு பாருங்க. யுஎன் என்ன பண்ணுது? யுஎன் ஒன்று இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 100 வருஷமா யுஎன் என்ன பண்ணுது? இருக்குது. அது பெருசாக ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ இது ஒரு கண்ட்ரிக்கு எதுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வேணும்? நமக்கு வேணும். ஏன்னா நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதர் கண்ட்ரிஸுடைய பொருள்களை, அதுவும் டாலர் டேர்ம்ஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால. ஸோ அப்போ பிஓபி கிரைசிஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறப்போ அதில் இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு 3 வாரத்துக்கு தேவையான இம்போர்ட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு தான், லெஸ் தென் $1 பில்லியன் அளவுக்கு தான் உங்கள் கையில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஹை இன்ஃப்ளேஷன் வேறு இருந்துச்சு. பெட்ரோல் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனதுனால ரஷ்யாவுடைய டிஸ்இன்டகிரேஷன், இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணாங்க. என்ஆர்ஐஸ் வந்து டெபாசிட்ஸை வித்ட்ரா பண்ணாங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இது மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்தியா ஃபேஸ்டு ட்வின் டெபிசிட். ட்வின் டெபிசிட்னா என்ன? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் வைடன் ஆகுது, ஃபிஸ்கல் டெபிசிட்டும் வைடன் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அது ட்வின் டெபிசிட். ஸோ 1980 to 81 பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் 9% ஆஃப் ஜிடிபி. அதுக்கப்புறம் 1990 பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு, அரௌண்ட் 13% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு. ஹை கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், இன்டர்னல் டெட் வேற இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. கல்ஃப் வார்னால குரூட் ஆயில் ப்ரைசஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு 91 என்ன பண்ணுச்சு, பிஓபி கிரைசிஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்போ அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு தான். ஸோ ஐஎம்எஃப்ல மெம்பராக இருந்த இந்தியா ஐஎம்எஃப்ல பாரோ பண்ணுறப்போ உங்களுக்கு பிரெடன் வுட் இன்ஸ்டிடியூஷனான ஐஎம்எஃப் என்ன பண்ணுது, உங்களுக்கு வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. அந்த மார்க்கெட் எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸை அலோவ் பண்ணுறது. ஸோ நம்ம 67 tons ஆஃப் கோல்டை வந்து ப்ளச் பண்ணி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்விஸ் பேங்க்கில் வச்சுருந்தோம். ஸோ அப்போ நமக்கு அரௌண்ட் ஒரு $4 billion to $6 billion அளவுக்கு நமக்கு லோன்ஸ் கிடச்சிது. அப்போ க்ளோஸ்டு எக்கனாமி டு நம்ம ஓப்பன் எக்கனாமியாக ட்ரான்சிஷன் ஆனோம். ருப்பியை டீவேல்யூ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணோம். லைசன்ஸ் ராஜ், இண்டஸ்ட்ரீஸை டீலைசன்ஸ் பண்ணது, லைசன்ஸ் ராஜ் அபாலிஷ் பண்ணது, இம்போர்ட் டேரிஃப்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸுக்கெல்லாம் அன்னெசரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் டிட்டர்மைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 90s வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருந்துச்சு அது பார்க்கலாம். தான் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறத இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் டிட்டர்மைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்க்கு வந்துட்டோம். ஸோ அப்போ அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறப்போ ஒரு கரன்சியை வாங்குறதுக்கு உங்கள் கரன்சி நீங்கள் எவ்வளோ தரணும், அதுக்கு பேர் தான் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட். ப்ரைஸ் ஆஃப் ஒன் கரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அனதர் கரன்சி, இதுக்கு பேர் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ நாமினல் டேர்ம்ஸில் டாலருக்கும் ருப்பிக்குமான எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னா, இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு $91 இருக்கா. ஸோ 91 இந்தியன் ருபீஸ் கொடுத்து ஒரு டாலரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன, நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் சிம்பிளி எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரி, அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எங்கே வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். எவ்வளவு டிமாண்ட் இருக்குது. இப்போ ருப்பியை கொடுத்துட்டு டாலர் கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, டாலர்ஸை கொடுத்துட்டு ருப்பி கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறவங்கள தான் ஃபாரெக்ஸ் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் டீலர்ஸ்னால் தேர் அத்தரைஸ்டு டீலர்ஸ், ஆர்பிஐ பர்மிஷன் கொடுக்குறவங்க. பேங்க்ஸும் ஃபாரெக்ஸ் டீலர்ஸாக இருக்கலாம்,
இதவே ஃபுல் டைமாக பண்ணுறவங்க நான் பேங்கிங் என்டைட்டிஸ். இப்போ தாமஸ் அண்ட் கூக் அப்படின்னு இருக்குது, வெஸ்டர்ன் யூனியன். அவங்க பேங்க் கிடையாது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆக்டிவிட்டியில் இருக்கிறாங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டாலர்ஸை வாங்கியோ ஒரு கரன்சியை வாங்கி வச்சுக்கிட்டு அது இன்னொரு கரன்சியாக மாற்றி கொடுக்குறது. ஸோ இப்போ அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாக இருக்கிறப்பவே வாங்கி வச்சுட்டு அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பேங்க் மாதிரி தான், நார்மலாக பேங்க் என்ன பண்ணுது, ருப்பியில் வாங்கி வைக்கிறாங்க, டிமாண்ட் அதிகமாகுது, லோனுக்கான டிமாண்ட் அதிகமாகிறப்போ அதிக வட்டிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபாரின் கரன்சிக்கு கொடுத்துட்டு ருப்பி கேட்குறவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சு அதை செல் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுதான் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அத்தரைஸ்டு டீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற டேக்ஸுக்கு பேர் டாபின் டேக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஜேம்ஸ் டாபின் ப்ரப்போஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் டாபின் டேக்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறக்கா. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஊகம். இப்போ தங்க விலை அதிகமாகுதா, இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வாங்கி வச்சு அக்யூமுலேட் பண்ணால், ஆனால் நீங்கள் ஏன் அதிகமாக வாங்குறத டிஸ்கரேஜ் பண்ணால் 3% ஜிஎஸ்டியும் அதுக்கு போடுறாங்க, நகையாக வாங்குறத டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக. அது மாதிரி ஏன் டேக்ஸ் போடுறாங்கன்னா அன்னெசரியாக நிறைய பேர் ஒரு ஃபாரின் கரன்சியை அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறத டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ ஜிஎஸ்டி இருக்குது இந்த டிரான்சாக்ஷன்ஸில். இந்தியாவில் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு கரன்சி இன்னொரு கரன்சியாக மாற்றினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணும். 18% ஸ்லாபுக்கு கீழே இருக்குது. ஸோ டாபின் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் கிடையாது. ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மேலே டேக்ஸ் போட்டால் அந்த மெத்தடுக்கு பேர் என்ன, டாபின் டேக்ஸ். அப்போ ஜிஎஸ்டி 18%க்குள்ளே இருக்கா? ஸோ நம்ம ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை இந்தியாவில் எதில் வச்சுருக்குறாங்க, டேக்ஸ் ஆம்பிட்டுக்கு கீழே வச்சுருக்காங்க, ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு. ஃப்ளோட்டிங் ஆர் ஃப்ளெக்சிபிள், ஃபிக்ஸட் ஆர் பெக்டு, மேனேஜ்டு ஆர் ஃப்ளோட்டிங். ஜிஎஸ்டி 2.0க்கு கீழே எதை மாற்றினாங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அது பார்க்கலாம், சர்வேல அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ஜிஎஸ்டி 2.0 பற்றியும் சர்வேல சம்மப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் ஆர் ஃப்ளெக்சிபிள், ஃபிக்ஸட் ஆர் பெக்டு அண்ட் மேனேஜ்டு ஃப்ளோட் இப்படின்னு 3 இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் ஆர் ஃப்ளெக்ஸ்டு அப்படின்னா எப்போவுமே மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். டாபின் டேக்ஸுங்கிறது மெத்தட். ஜிஎஸ்டி தான் 18%. இந்தியாவில் டாபின் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் கிடையாது. டாபின் டேக்ஸுங்கிறது ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனை டேக்ஸ் ஆம்பிட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பேர் டாபின் டேக்ஸ். டாபின் டேக்ஸ் 18% இல்லை, ஜிஎஸ்டிக்கு கீழே வச்சிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் மேலே டேக்ஸ் போடுற கான்செப்டுக்கு பேர் என்ன, டாபின் டேக்ஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போனால் இல்லை, ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியாக மாற்றினீங்கனாலே, அது ட்ரிப்புக்கு போங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ண போங்க, ஒரு கரன்சியை கொடுத்துட்டு இன்னொரு கரன்சியாக மாற்றினீங்கன்னா அதுக்கு என்ன வரும், அது டேக்ஸ் வரும். அது லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே ஒரு கரன்சியை கொடுத்துட்டு இன்னும் அது பர்பஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், எனி பர்பஸ். ஸோ ஃப்ளோட்டிங் ஆர் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா எப்போவுமே மார்க்கெட் ஃபோர்ஸஸ் கிட்ட விட்டுட்டா. ருபி ஸ்ட்ரென்த் என்னாச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்கிறீங்க, அப்ரிசியேஷன். ருபி வீக் ஆகிறதுக்கு பேர் டெப்ரிசியேஷன். அப்ரிஷியேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் ருப்பி கேட்குறாங்க. இப்போ டாலரை கொடுத்துட்டு ருப்பி கேட்குறவங்க நிறைய பேர் இருந்தால் ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். ருப்பியை கொடுத்துட்டு நிறைய பேர் டாலர் கேட்குறாங்கன்னா ருப்பி வீக் ஆகும், டாலர் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எதனால எல்லாம் அப்ரிசியேஷன் வருது, டிமாண்ட் ஃபார் ருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுனால. எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் ஃபார் ருப்பி, நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா, இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் அதிகமாக வந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் வர்றப்போ, என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் இன்வர்டு டெபாசிட்ஸ் அதிகமாக வர்றப்போ, இன்வர்டு டூரிசம் நடக்கிறப்போ, ஸோ இதெல்லாம் டிமாண்ட் ஃபார் ருப்பி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ருப்பி ஸ்ட்ராங் ஆகி டாலர் வீக் ஆகும். இதுக்கு அப்படியே மாற்றி நடக்கிறப்போ ருப்பி என்ன ஆகும், டெப்ரிஷியேட் ஆகும். டிமாண்ட் ஃபார் டாலர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எல்லாம் ருப்பி டெப்ரிஷியேட் ஆகும். இம்போர்ட்ஸ் அதிகமாகிறப்போ, இம்போர்ட்ஸ்னால் குவான்டிடேட்டிவ்லி மட்டும் இல்லை, வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் அதிகமானாலும். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகுதுன்னா குவான்டிடேட்டிவ்லி இல்லை, வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகிறப்போ, அவுட்வேர்ட் ரெமிட்டன்சஸ் அதிகமாகிறப்போ, இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோஸ், என்ஆர்ஐ டெபாசிட் வித்ட்ராயல், அவுட்வேர்ட் டூரிசம், இது மாதிரியான ரீசன்ஸ்னால ருப்பி என்ன ஆகும், டெப்ரிஷியேட் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் கூட ருப்பி அப்ரிசியேஷனோ டெப்ரிசியேஷனோ நடக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன். இன்வெஸ்ட் பண்ண போகலை, ஆனால் இப்போவே நான் டாலரை வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ டாலர் 100 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய
ஊகமாக இருக்குது. ஸ்பெக்குலேஷன்னால என்ன கெஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதனால டாலராக வாங்கி நான் இப்போ அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறேன். டிமாண்ட் ஃபார் டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ருபி என்ன ஆகலாம், டெப்ரிஷியேட் ஆகலாம். இல்லை டாலர் ஃபால் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஈரான் மேலே யூஎஸ் வந்து வாருக்கு போகுது, அடுத்து எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா ஒருவேளை யூஎஸ் வீக் ஆயிரும் அப்படின்னு நினச்சா இப்போ டாலரை ஹோல்ட் பண்ண வேணாம், சேல் பண்ணலாம், நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, அப்போ ருபி என்ன ஆயிரும், அப்ரிஷியேட் ஆகும். இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்பெக்குலேஷன். இன்வெஸ்டார்ஸுடைய சென்டிமெண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்னு அதுதான் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்னு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்னால் இந்தியாவில் என்ன ரெப்போ ரேட் இருக்குது, யூஎஸில் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க, இந்த ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருந்தால், இப்போ அங்கே கம்மியான வட்டி இருக்குது, இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் என்ன ஆகும்னா அதிகமாக வரும். அப்போ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இம்போஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், ஆர்பிஐ இம்போஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகவும் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் வரும். இது அப்படியே மாறிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஃப்ளோஸ் என்ன ஆகலாம், அதிகமாகும். அது மாதிரி ஜென்ரலாக இன்கம், என்ஆர்ஐஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நிறைய இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுடைய சென்டிமெண்ட்டை தான் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபவுட் த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் எ கரன்சி. ருப்பியெல்லாம் எப்போவுமே ஃபால் தான் ஆகும், டாலர் தான் எப்போவுமே என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும் இப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கா இல்லையா? அதனாலேயே டாலர் என்னவா இருக்குது. ஆக்சுவலாக யூஎஸ் நிறைய பேராமீட்டர்ஸில் வீக்காக இருக்குது, ஆனாலும் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யூஎஸ் வீக்காக இருக்கிறதே எவனும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். யூஎஸ்னா பெரிய ஆள் தான், அப்போ இந்தியாவிலே அப்படி தானே நினச்சிட்டு இருப்பாங்க, யூஎஸ் தான் பெரிய ஆள் அப்படின்னா அந்த பெர்செப்ஷனை. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் ஆர் ஒரு கண்ட்ரியுடைய ஹெஜிமனி இதெல்லாம் என்னென்னா பெர்செப்ஷன். அவங்கன்னா இதை செஞ்சுருவாங்கன்னு எல்லாரையும் என்ன பண்ண வைக்கிறதுனா நம்ப வைக்கிறது. அதாவது அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறது, பிராண்ட் வேல்யூன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ டாட்டா அப்படின்னா அவங்க மேலே ஒரு பர்செப்ஷன் இருக்குது. ஈவன் அவங்களுடைய ப்ராடக்ட் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியர் ஆகும். ஆனால் டாடா பிராண்ட் அப்படின்னா அவங்க என்ன பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது பாசிட்டிவான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பர்செப்ஷன்னாலே அது என்ன தான் ஆகும், மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலும் கூட அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் யூஎஸ். யூஎஸ் நிறைய பேராமீட்டர்ஸில் இந்தியாவை விட ரொம்ப மோசமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதை பற்றி யாருமே அதை பண்ணுறது இல்லை. அதை இப்போ நம்ம ஏதாவது பாகிஸ்தானுக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைனா எல்லாரும் வர்றாங்க, யூஎஸ் பண்ணுறதை யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அது அது மாதிரி தான் ஸ்பெக்குலேஷன்னா இன்வெஸ்டர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ருபி அப்ரிசியேஷன் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் பை ஐஎன்ஆர் ரோசோ ருபி வில் அப்ரிஷியேட். எக்ஸ்பெக்டேஷன் தட் ருபி வில் டெப்ரிஷியேட் அப்படின்னா இந்த நிறைய பேர் ருப்பியை செல் பண்ணிட்டு என்ன வாங்குவாங்க, டாலரை வாங்கி வைப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் அபவுட் இந்தியன் எக்கனாமி. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும், இப்போ அதனால தான் ஷேர் மார்க்கெட்லாம் இப்போ வெயிட் அண்ட் வாட்ச், பட்ஜெட் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பெருசாக எதுவும் இருக்காது. இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு அப்புறம் இந்த வாட்டி பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை வருது, 1ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா, மண்டே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மார்க்கெட். பட்ஜெட்டுடைய இம்பேக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, என்ன பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது வந்து ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் எதுலையாவது வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ஸ் என்ன ஆகும்னா மாறும். இதெல்லாம் தான் ஸ்பெக்குலேஷன். அண்ட் ஃபியர் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. கோயலேஷன் கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனே எஃபிஐஸ் எல்லாம் அவுட்ஃப்ளோ ஆகும், ருப்பியை வந்து செல் பண்ணிட்டு என்ன வாங்குவாங்க, டாலர் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன ஆகும்னா ஸ்பெக்குலேஷன். அதனால அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறதுக்கு சாலிட் ரீசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ். இப்போ அதான் இப்போ ஈரான் மேலே யூஎஸ் வந்து வாருக்கு போகுது, வெனிசுலாவில் இது பண்ணுது, அதனால கோல்டு ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பவுனே 1,20,000 கிட்ட போயிடுச்சு. எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. 3 லட்சம் 4 லட்சம் ஆக போகுதுன்னு நினைக்கிற ஒரு பவுன். அப்போ எதனால இது ஸ்பெக்குலேஷன். அன்சர்டைனிட்டி அதிகமாகிறப்ப எல்லாரும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நினைக்கிறாங்க, சேஃப்னு நினைக்கிறாங்க, கோல்டு கோல்டு கோல்டுன்னு. அதனால எல்லாமே கோல்டு டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ கோல்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் யூஎஸ் இப்படி பண்ணுறானே தெரில. ஏன்னா ஆல்ரெடி கோல்டு யார் அதிகமாக வச்சிருக்கிறது, அஃபீஷியலாக கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகமாக வச்சிருக்கிறது யார் இப்போவுமே யூஎஸ் தான். நம்மளை விட இப்போ நம்மலாம் 800 டன்ஸும் என்னமோ தான் வச்சிருக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக. அவன் 8,000 to 9,000 டன்ஸ் கிட்ட கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறானோ இல்லையோ அவன் சொன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்புவாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆமாம் அவங்களாம் வச்சிருப்பாங்க. இந்தியாலாம் 800 நீங்கள் எல்லாம் எடுத்து காமி. அப்போ நீங்கள் ஏன் 1991 கிரைசிஸ்க்கு இங்கேருந்து அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு? நீங்கள் சொல்கிறத யாரும் நம்புறா? கொண்டு வந்து ஃப்ளைட்டெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் கொண்டு வந்து காமி உரசியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அதை நம்புவேன். அவன் டாலர் டிப்ளமசின்னு ஃபாலோ பண்ணானா இப்போ என்ன சொன்னான், $1 வாஸ் ஈக்குவலன் டு 1 கிராம் ஆஃப் 0.88 கிராம் ஆஃப் கோல்டு. அவ்வளோ கோல்டு இருக்கா இல்லையான்னு அவனாவது கேட்டாங்களா?
எல்லாரும் அவங்ககிட்டனா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா? இப்போ கூட வச்சிருக்கிறானோ இல்லையா யாருக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நிறைய வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அதுக்காக கூட அவன் என்ன பண்ணுவான், கோல்டு ப்ரைஸை பீக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டிங்கன்னா அப்பவும் யார் தான் ஸ்ட்ராங்காக இருப்பா, டாலர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய ஹெஜிமனியை அவன் என்ன பண்ணுறது இல்லை, விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இப்போ ஸ்பெக்குலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் தான். ம். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸ் அப்படிங்கிறப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அஃபெக்ட்ஸ் கேபிட்டல் ஃப்ளோஸ் அண்ட் கரன்சி வேல்யூ. இப்போ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இப்போ இந்தியாவில் நம்ம ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் ஃபாரின் கேபிட்டல், ஸோ ருபி வில் அப்ரிஷியேட். இந்தியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது, அதர் கண்ட்ரிஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை விடனா கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்பிஐ ஹைக்ஸ் ரெப்போ ஃப்ரம் 6.5 to 7%, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வில் பை இந்தியன் பாண்ட்ஸ். ஸோ ஐஎன்ஆர் வந்து ஸ்ட்ராங் ஆகும், இந்தியன் ருபி ஸ்ட்ராங் ஆகும். ஆர்பிஐ ரெடியூசஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்னா ருபி வில், the ருபி ஆர் பாண்ட் வில் கிவ் லெஸ் அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஸோ கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நடக்கும், ருபி என்ன ஆகும்னா டெப்ரிஷியேட் ஆகும். அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சால் நான் பண்ணிட மாட்டேன்னா. அதெல்லாம் ஸ்பெக்குலேஷன், ஹைலி ரிஸ்கியானது, நம்ம சொல்லவே முடியாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இது அது இப்போது இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ரப்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெடிக்டே திடீர்னு ஃபாலோ ஆகும். இப்போ 1,20,000 இருக்குது, ஃபாலோ ஆகுதுன்னா எக்ஸாக்ட் 60,000 50,000 போகாது. மேபி ஒரு 20, எப்போவுமே கரெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, 20% வரைக்கும் கரெக்ட் ஆகலாம். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்தால் கூட ஒரு 10 to 20% வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அந்த ரிஸ்க்கை நம்ம பேர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியோட தான் என்ன பண்ணணும், எதையும் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், ரொம்ப ஃபாலோ, இப்போ கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் கூட 20%க்கு மேலே கரெக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ 1,20,000 இருக்கிறது 70,000க்குன்னு போயிருமானா அது நடக்காது. மேபி ஒரு 20,000, 1,90,000 அந்த மாதிரிக்கு தான் நடக்கும். அப்போ அந்த, இப்போ நான் 1,20,000 கொடுத்து வாங்கிட்டு நான் நாளைக்கு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு 90,000க்கு வரலாமான்னா வரலாம். பட் அதுக்காக 10,000க்கெல்லாம் வராது, அந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸ் இருக்குது. இப்போ அதர் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அதில் வர லாபம், ஹையர் இன்கம் இன் த ஃபாரின் கண்ட்ரி, ஸோ மோர் டிமாண்ட் ஃபார் இம்போர்ட்ஸ். அவங்க நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க, அந்த நாட்டில் growth அதிகமாகுது, பீப்புள் கையில் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ இப்போ இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மற்றபடி அதே தான் மெயின் காசு அப்படிங்கிறது, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகுதா, இம்போர்ட்ஸ் அதிகமாகுதா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதா போகுதா, ரெமிட்டன்சஸ் வருதா போகுதா, அதுதான் ரீசன். பட் அதை எதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இன்கம் இன் அதர் கண்ட்ரி, ஸ்பெக்குலேஷன் அமாங் இன்வெஸ்டர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸ், இதெல்லாம் எதை ஸ்டிமுலேட் பண்ணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை, இன்வர்ட் அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸை, ப்ராஃபிட் ஃப்ளோஸ் எல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா இம்பேக்ட் பண்ணும். அதனால ஸோ இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் காரணம். ஸோ அப்போ அப்ரிஷியேட் ஆனால் என்ன நடக்கும், டெப்ரிஷியேட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அப்ரிஷியேட் ஆகிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அது என்ன மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்போர்ட்ஸ்க்கு என்ன ஆகும், வென் ருப்பி அப்ரிஷியேட்ஸ் இம்போர்ட்ஸ் பிகம் சீப்பர். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வித் அ ஸ்ட்ராங்கர் ருப்பி you need fewer rupees to buy goods from abroad. Exports become more expensive because their goods now cost more in foreign markets. Inward remittances என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் ரெடியூஸ் ஆகும், அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்வர்ட் டூரிசம் ரெடியூஸ் ஆகும். நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்குறது என்ன ஆகுது, காஸ்ட்லி ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ டெப்ரிஷியேட் ஆனால் என்ன இம்பேக்ட் வரும்னா அது அப்படியே மாற்றி நடக்கும். லாங் டேர்மில் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிறதுனால வர இம்பேக்ட், அவுட்வர்டு டூரிசம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி டெப்ரிஷியேட் ஆகிறப்போ இம்போர்ட்ஸ் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்போர்ட்ஸ் பிகம் சீப்பர், இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் அதிகமாக வரும், அவுட்வர்ட் ரெமிட்டன்சஸ் ரெடியூஸ் ஆகும், இன்வர்டு டூரிசம் அதிகமாக நடக்கும், ஃபாரின் டூரிஸ்ட் நிறையா வருவாங்க, அவுட்வர்டு டூரிசம் ரெடியூஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் அதிகமாக வரும், அவுட்ஃப்ளோஸ் ரெடியூஸ் ஆகும், ரீபேமெண்ட் ஆஃப் ஃபாரின் லோன்ஸ் வந்து ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறப்போ இட் வில் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ அப்ரிஷியேட் ஆனால் என்ன இம்பேக்ட், டெப்ரிஷியேட் ஆகும்.
இப்போ லாங் ரன்னில் டெப்ரிஷியேட் ஆகிறது நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் லாங் ரன்னில். சடன் டெப்ரிசியேஷன், அப்போ மார்க்கெட் டிட்டர்மைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரி லாங் ரன்னில் டெப்ரிசியேட் ஆகிறத என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. சடன் ஃபாலோ சடன் ரைஸோ இருக்குன்னா தான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்ணும். லாங் ரன்னில் ருபி டெப்ரிஷியேட் ஆகிறது அப்படிங்கிறத இன்டர்ஃபியர் பண்ணி மாடிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இதே ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்ன? ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இன்னொரு கரன்சிக்கு எவ்வளவு இவங்க கரன்சி தருவாங்க அப்படிங்கிறத அவனே டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டான்னா அதுக்கு பேர் கரன்சி பெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ் டாலர் கூட பெக் பண்ணிக்கலாம். ஆர் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸுடைய ஆவரேஜ் வேல்யூ தான் என்னுடைய கரன்சியுடைய வேல்யூ அப்படின்னு அவன் பெக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ருபி ஸ்ட்ரென்தன்ஸ், இட் இஸ் கால்டு ரீவேல்யூவேஷன். ருபி வீக்கன்ஸ், இட் இஸ் கால்டு devaluation. So China is a net exporter, which gives it the flexibility to devalue its currency when needed. அவன் ஏன் devalue பண்ணி வச்சிருக்காங்கன்னா net exporter. ஸோ இந்தியா வந்து பீங் அ நெட் இம்போர்ட்டர் டஸ் நாட் ஹாவ் தட் லக்ஸுரி. நமக்கு அந்த லக்ஸுரி கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம 1949, 1966, 1991 எல்லாம் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றப்போ எதுக்காக ஒரு கண்ட்ரி டிவேல்யூ பண்ணிப்பாங்கன்னா இன்வர்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ், இன்வர்டு ரெமிட்டன்சஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அது மூலமாக நமக்கு ஃபாரின் கரன்சி கிடைக்கும். ஆனால் இம்போர்ட்ஸ் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பேக் ஃபயரும் ஆகும். 1949-66 நம்மளுடைய இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்ததுனால. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் தானே ஸ்ட்ராட்டஜி. அப்போ டிவேல்யூ பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்னு நம்ம டிவேல்யூ பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் ஆர் இன்வர்டு ரெமிட்டன்சஸ் அதிகமாகும். ஸோ அன்னைக்கு இருந்த லார்ஜஸ்ட் சோர்ஸே என்ன ஃபாரின் கரன்சிஸ்க்குன்னா இன்வர்டு ரெமிட்டன்சஸ். அப்போ அந்த மாதிரி இன்வர்டு ரெமிட்டன்சஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரி வந்து பெரும்பாலும் டிவேல்யூ பண்ணுவாங்க. ஆர் டூரிசம் பேஸ்டு எக்கனாமியாக இருந்தால் டூரிஸ்ட் அரைவலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிவேல்யூ பண்ணுவாங்க. ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி அது மூலமாக ஃபாரின் கரன்சிஸை அக்யூமுலேட் பண்ணுறதுக்காகவும் டிவேல்யூ பண்ணிப்பாங்க. ஐ எம் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். எனக்கே தெரியாது. நான் யாருக்கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும்? செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்கிட்ட தான் கேட்கணும். எனக்கும் நான் டெய்லி உட்காந்து மார்க்கெட் என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகலாம் என்கிட்ட கேட்காதுங்க. நானே ஏகப்பட்ட லாஸில் இருப்பேன். அதனால் ஏன்னா மார்க்கெட்டை 24/7 ஃபாலோ பண்ணுறவங்களை மட்டும்தான் மார்க்கெட்ஸை அவங்களாலையும் 100% இது பண்ண முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி யார் பேசினாலும் அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்காதீங்க, அதுதான் பெரிய தப்பே. அதுக்குன்னு இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கிற ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நாமளே யார்? வடிவேல் சொல்கிற மாதிரி நீங்கள் என்னை கராத்தே மாஸ்டர்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு பரோட்டா மாஸ்டர்னு யாருக்கு தான்? நான் ஒரு பரோட்டா மாஸ்டர், நான் பரோட்டா மாஸ்டர், நான் என்ன கிடையாது, கராத்தே மாஸ்டர் கிடையாது. எக்கனாமியை பற்றி பேசுகிறோம்னா நம்ம எவ்வளோ பேசுகிறோம், நியூஸ் பேப்பரில் வர்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பேசுகிறோம். வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? எக்ஸ்பர்ட்ஸ் ரிலேட்டட் டொமைன் அது. அது ஜெனரிக் டொமைன் கிடையாது. நியூஸ் பேப்பரில் படிக்கிறத காமன் மேனோட கொஞ்சோண்டு அதிக நாலேஜ் இருக்கிற மாதிரி பேசிக்கிறவங்க தான் யாருன்னா சிவில் சர்வன்ட்ஸ். சிவில் சர்வன்ட்ஸ் யாரும் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களும் யார்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க? எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வாங்கிட்டு எதை எடுத்துக்கலாம் வேணாம், அந்த டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க. தென் மேனேஜ்டு ஃப்ளோட்னா என்ன? மேனேஜ்டு ஃப்ளோட்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டிட்டர்மைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஃபாலோ பண்ணாதவங்கள தான் மேனேஜ்டு ஃப்ளோட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியா இப்போ என்ன மேனேஜ்டு ஃப்ளோட் ஆர் டர்ட்டி ஃப்ளோட்? இந்தியா ஃபாலோஸ் மேனேஜ்டு ஃப்ளோட். ஏன்னா வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இன்டர்வேர் பண்ணுறோம். டாலரை பர்ச்சேஸ் பண்ணி டாலரை அப்ரிஷியேட் ஆக வைக்கும் ஆர்பிஐ, டாலரை ரிலீஸ் பண்ணி ருப்பியை என்ன பண்ண வைப்பாங்க, ருப்பியை அப்ரிஷியேட் ஆக வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வேணுங்கிறப்ப மாடிஃபை பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுறோம், மேனேஜ்டு ஃப்ளோட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். ஸோ இப்போ இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 92 இருந்து தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1947 1991 வரைக்கும் இந்தியா ஃபாலோட் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். ஸோ அந்த பிரெடன் வுட் சிஸ்டம்னு இருந்துச்சு 1947க்கு அப்புறம். நம்ம அப்போ ஈச் கண்ட்ரி பெக்டு இட்ஸ் கரன்சி டு யூஎஸ் டாலர். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் கோல்டை பேக்கப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான், கரன்சியை பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது $35 அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா ஃபாலோடு திஸ் பார் வேல்யூ சிஸ்டம் டியூரிங் திஸ் பீரியட். எப்போ பிரிட்டிஷ் பீரியடில் 1944. ஏன்னா பிரிட்டிஷ் பவுண்டே என்ன ஆகுது இந்த வேர்ல்டு வார் அப்போ, அவங்களுமே டாலருக்கு பெக் பண்ணுவாங்க, பவுண்டை டாலருக்கு பெக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1970ஸ்லேருந்து 1990s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டினியூடு டு பெக் த ருபி. சம்டைம்ஸ் வந்து டாலர் கூட, சம்டைம்ஸ் பவுண்டு கூட, சம்டைம்ஸ் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் கூட நம்மளுடைய ருப்பியை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பெக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து கரன்சி பெக்கிங் ஆர் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ மெட்டீரியல் வாங்கி வச்சு என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஹீப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கா? ஆல்ரெடி கிளாஸில் சொன்னதே தான், அதை வேற கலரில் என்ன பண்ணியிருக்கிறோம், வேற கலரில் வேற பாக்ஸில் போட்டிருக்கிறோம். அது சும்மா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீகேப் பண்ணுறோம். ஏதாவது அடிஷ்னலாக அது கூட ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு பார்க்குறோம், ரிவைஸ் பண்ணுறது தானே. ஸோ 92க்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் அப்படின்னு. அப்போ லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் எடுத்தோடனையும் கம்ப்ளீட் லிபரலைசேஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு டியூவல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னு இருந்துச்சு. 60% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வெர்டட், அது இஸ் மார்க்கெட் டிட்டர்மைண்ட் ஆகும். 40% வந்து ஃபிக்ஸடாகவும் வச்சுருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ், இந்த 91 92 93 வரைக்கும். அப்போ 93லேருந்து தான் கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு ஃப்ளோட் அப்படிங்கிற இதுக்கு மாறும். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். இப்போ என்ன டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டர்ட்டி ஃப்ளோட் ஆர் மேனேஜ்டு ஃப்ளோட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தென் பெக்கர் தை நெய்பர் பாலிசி அப்படின்னு படிச்சிருப்போம். பெக்கர் தை நெய்பர் பாலிசி ஆர் காம்படிட்டிவ் டிவேல்யூவேஷன். ஒரு கண்ட்ரி டிவேல்யூ பண்ணுறதை பார்த்து இன்னொரு கண்ட்ரியும் டிவேல்யூ பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் காம்படிட்டிவ் டிவேல்யூவேஷன்ஸ் ஆர் கரன்சி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யூஎஸ் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணதுனால நாமளும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோம், சைனாவும் இன்க்ரீஸ் பண்ணுது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற ட்ரேடில் அதை பார்த்து நாமளும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் தான் பெக்கர் தை நெய்பர் பாலிசி. China's currency management. China keeps the yuan undervalued to make its exports cheaper, boosting its trade advantage. US tariffs on China. இப்போ இது வந்து பெக்கர் தை நெய்பர் பாலிசி. இப்போ யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிறது இந்த பெக்கர் தை நெய்பர் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரன்சி வார் அப்படிங்கிறது இப்போ டாலரை வெப்பனைஸ் பண்ணியிருக்கிறானா யூஎஸ். ஸோ ஈரானை வந்து லாக் பண்ணாங்க. ஈவன் வெனிசுலாவை இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்த அளவுக்கு அவங்க எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகி இப்போ ஈரானில் பீப்புளே என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னாடியே நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஒரு நாட்டை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற பீப்புளே அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக மாறுற மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவனே ஃபண்ட் பண்ணி இப்போ யாருக்கு ஹீரோ ஆக ட்ரை பண்ணுவாங்க, இவங்க போய் அந்த லோக்கல் கவர்மெண்ட் இருந்து பீப்புளை காப்பாற்றுற மாதிரி போய் காப்பாற்றி அங்கே இவங்களுக்கு ஃபேவரபுளான கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு வருவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வருவாங்க. இது ஈரானில் இல்லை, நம்ம ஊரா இதுதான் என்ன ஆகுதுன்னா எஜிப்டில் எல்லா நாட்டிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெமோக்ரஸிஸ் அதிகமாக இருக்கிற நாடுகள்லையுமே அவங்களுக்கு ஃபேவரபுளான கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லாட்டி உள்ளேயே போய் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் சவுதி வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் த அரேப் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். அப்போ எதிரியாக இருக்கிறது யாருன்னா ஈரானும் ஏமனும் மட்டும்தான். இப்போ அவங்கள என்ன பண்ண பார்க்குறாங்க, அதில் பெரிய நாடான ஈரானை கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிற நிலமையில் இருக்குது. அந்த வார் சுச்சுவேஷன்ஸ் அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கா. ஸோ ஆயில் அதிகமாக வச்சிருக்கிற, நோன் ஆயில் ரிசர்வ்ஸ் அதிகமாக வச்சிருக்கிற வெனிசுலாவே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயில் ரிசோர்ஸஸை அவனை யூஸ் பண்ணி அவன் நல்ல எக்கனாமியாக ஸ்ட்ராங் எக்கனாமியாக மாறி இருக்க முடியும். அதுக்கு அங்கே வீக்னஸஸை யார் கிரியேட் பண்ணது, இவங்க தானே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் கரன்சி வார். யூஎஸை டாலரை வெப்பனாகவே யூஸ் பண்ணுறது தான் டாலர் வெப்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் அதனால என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா டாலரைசேஷன். இந்தியா, சைனா, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், டாலருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக
வேறு ஏதாவது கரன்சியோ மெக்கானிசமோ ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாலருடைய ஷேர் இன் குளோபல் ரிசர்வ்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக டாலரை என்ன பண்ண முடியாதுன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கு அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன ஆகலைன்னா வரல. டாலருக்கு ஆனால் ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு கரன்சி வந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ கரன்சி வார். அதே மாதிரி இந்த கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டுன்னு இருக்கா, அவங்கள தான் அதை வச்சு தான் கரன்சி மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு யூஎஸ் என்ன பண்ணும், டாலருக்கு அகெயின்ஸ்டாக வேணுக்குனே டிவேல்யூ பண்ணிக்கிற கண்ட்ரீஸ், டாலரை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிற கண்ட்ரீஸ், இவங்களெல்லாம் யூஎஸ் என்னன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க, கரன்சி மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த கண்ட்ரி யூஎஸ் கூட ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சுருந்து, கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் வச்சுருந்து, அடிக்கடி டாலரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள கரன்சி மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக டாலருக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுடைய கரன்சியை வேணுக்குன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, டிவேல்யூ பண்ணுறான் அப்படிங்கிறவங்கள தான் கரன்சி மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸில் அப்படியே இருக்குது, ஒன்றும் புதுசாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி கிளாஸ் நோட்ஸில் இருக்கிறத ஸ்லைடில் போட்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒரு கரன்சியை டாலருக்கு அகைன்ஸ்ட் ஆர் இன்னொரு கரன்சியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கரன்சி எவ்வளோ தரணும், அதுக்கு பேர் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ $1 ஈக்குவல் டு 84 அப்படின்னா அதுக்கு பேர் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ இதே இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணிட்டா வர்ற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பேர் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். த ப்ரைஸ் டிஃபரன்சஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங், இன்ஃப்ளேஷன் பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஸோ ரியல் அப்படின்னு வந்தாலே அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரியல் ஜிடிபி அப்படின்னா நாமினல் ஜிடிபி இஸ் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷனை தான் என்னன்னு சொல்கிறீங்க, ரியல் ஜிடிபி. ரியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நாமினல் இன்ட்ரெஸ்ட் இஸ் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் சொல்கிறீங்க, ரியல் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஃப் இட் இஸ் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதுக்கு பேர் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்குவோம். இப்போ இதில் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா குரூப் ஆஃப் கரன்சிக்கு அகைன்ஸ்டாக ஒரு கரன்சி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு பேர் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போது சும்மா கவனிங்க, ஒன்று எழுதுவெல்லாம் வேணும். இப்போ சப்போஸ் வி ஹாவ் டு பை அ பர்கர் ஹூஸ் ப்ரைஸ் இன் யூஎஸ் இஸ் அரௌண்ட் $2. அப்படின்னா இப்போ இந்தியன் ருப்பியில் நம்ம அந்த பர்கரை வாங்க எவ்வளோ கொடுக்கணும், $168 கொடுக்கணும், $2 அப்படின்னா. இப்போ ப்ரைஸ் இன் இந்தியா இஸ் 168. இப்போது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1. அவனுடைய $1 நம்ம எவ்வளோ கொடுக்கணும், 2 மடங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இப்போ இந்தியன் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் 168 இருந்தால் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1. The customer would be indifferent in buying a burger from US and India. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்படி இருக்குன்னா, இப்போ $1 நம்ம 168 கொடுத்தோம் அப்படின்னம்னா 2 இடத்துலையும் பர்ச்சேசிங் பவர் என்ன இருக்குது, சேமாக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சப்போஸ் த ப்ரைஸ் ஆஃப் அ பர்கர் இன் இந்தியா டிக்ரீசஸ் டு 80. அப்போ இங்கே என்ன ஆயிருதுன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது 2.1, தட் இஸ் இது கிரேட்டர் தென் 1 அப்படின்னு ஆயிருது. கஸ்டமர் வுட் ப்ரிஃபர் டு பை த பர்கர் இன் இந்தியா ஆஸ் இட் இஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர். ஏன்னா அங்கே என்னவா இருக்கும், அங்கே என்ன இருக்குது, $2 அங்கே. அப்போ இந்தியாவில் என்ன ஆயிருது, $80 கிடைக்கும் அப்படின்னா நம்ம பொருளில் என்ன ஆயிருது, சீப் ஆகும் அவங்களுக்கு. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே மாற்றி இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் த ப்ரைஸ் ஆஃப் அ பர்கர் இன் இந்தியா இன்க்ரீசஸ் டு $80 அப்படின்னா த கஸ்டமர் வுட் ப்ரிஃபர் டு பை த பர்கர் இன் யூஎஸ் ஆஸ் இட் இஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர். ஸோ இந்தியா வுட் இம்போர்ட் பர்கர்ஸ் ஃப்ரம் யூஎஸ். அப்போ எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் அது எக்ஸாம்பிள். ஸோ எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இட் இஸ் அன் இண்டெக்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ கரன்சி ரிலேட்டிவ் டு அ பேஸ்கெட் ஆஃப் அதர் கரன்சிஸ். The effective exchange rate can be nominal or real. Inflation adjusted effective exchange rate க்கு பேரு real effective exchange rate. ஜென்ரலாக ஒரு கரன்சி வெர்சஸ் குரூப் ஆஃப் கரன்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் பைலேட்ரல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆஃப் ஹோம் கரன்சி வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் ஆஃப் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். இப்போ இந்தியா மேஜராக எந்த நாடுகளோட எல்லாம் அதிகமாக ட்ரேட் வச்சிருக்கு, அந்த நாட்டு கரன்சிஸை ஒரு பேஸ்கெட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆகுதா டெப்ரிஷியேட் ஆகுதா, அதுக்கு பேர் என்ன, எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
It is known as trade weighted currency index. The important aspect of NEER is that it is not adjusted for inflation. That means it does not say anything about real strength of a currency, just real value. இதே ரியர் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டிஃபரன்சியல்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற எக்ஸ்சேஞ்சோடைய இம்பேக்டை தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுடைய இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்கெட் ஆஃப் கரன்சிக்கு அகைன்ஸ்டாக ஒரு கரன்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. சரி, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபார்முலா மாதிரியே. இப்போ நீரோ ரீரோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபாரினர்ஸ் வில் ஃபைண்ட் அவர் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் அட்ராக்டிவ். இதே நீரோ ரீரோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபாரினர்ஸ் வில் ஃபைண்ட் அவர் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் லெஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு நீங்கள் அது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட என்ன பண்ணுங்க. ஃபார்முலா தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேம். எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிக்ளைன் ஒன்றும் இல்லை. ருபி டெப்ரிசியேட் ஆனால் என்ன ஆகும்? ருபி டெப்ரிசியேட் ஆனால் எது இன்க்ரீஸ் ஆகும்? எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. அதே தான் நீர் ரியருக்கும் அதே தான். நீர் ரியர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவர் எக்ஸ்போர்ட்ஸ் வில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, தட் இஸ் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, ருபி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ருபி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்போர்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே இம்பேக்ட் தான் அதில். மெமரைஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. யூஎஸ் எப்போவுமே இதே ஆக்டிவிட்டீஸ் தான். இது இப்போ இல்லை, முதல்ல இருந்தே. விக்கி லீக்ஸ் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் இருக்குது. எல்லா நாட்டில் இருக்கிற எம்பசிஸ் இருக்கா, கிட்டத்தட்ட அதெல்லாம் ஸ்பையிங் ஏஜென்சிஸ். இங்கே என்ன நடந்தாலும் உடனே அங்கே என்ன பண்ணிடுவாங்க யூஎஸ்க்கு. அதான் விக்கி லீக்ஸ் வந்து அதுதான் அந்த ஸ்னோ டவுனா அவர் இதை லீக் பண்ணதுக்காக தான் அவர் என்ன பண்ணாங்க, தேடிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ம் சரி, அது நம்ம ஐஆர் கிளாஸ் ஆகிருப்போம். ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்ன, அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டிக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டாக்ஸை பேர் பண்ணுற கெப்பாசிட்டியை தருது. இம்போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டியை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் தான் ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்கும். த இம்போர்ட் கவர் டு பே எக்ஸ்டர்னல் டெட், அதனால தான் எக்ஸ்டர்னல் டெட் கவர் ஆஃப் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மானிட்டரி பாலிசி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஆர்பிஐ கிட்ட ஃபாரின் கரன்சிஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ரெப்போவை நம்மளை டொமஸ்டிக் கண்டிஷன்ஸை வச்சு மட்டும் ரெடியூஸ் பண்ண முடியாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸே என்ன பண்ணுன்னா இம்பேக்ட் பண்ணும். இப்போ ரெப்போவை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகலாம், ரெடியூஸ் ஆகலாம். ஏன்னா ருப்பி என்ன ஆகுது, மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். ருப்பி ஓவராக என்ன ஆயிரும்னா அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மானிட்டரி பாலிசி வில் பி ஃப்ரேம்டு பை ஆர்பிஐ. குளோபல் ஸ்டாண்டிங், நம்மளுடைய ஸ்டேச்சர் என்ன ஆகும்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. பட் நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வாலட்டாலிட்டியும் அதிகமாகலாம். இப்போ டாலர் டெப்ரிஷியேட் ஆகிட்டாலோ யூரோ டெப்ரிஷியேட் ஆகிட்டாலோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உடைய வேல்யூ என்ன ஆகும், டெப்ரிஷியேட் ஆகலாம். எஃபிஐ ரிவர்சல், திடீர்னு திடுதிப்புன்னு, அதை எஃபிஐங்கிறதே ஹாட் மணி, சடனாக வருது, சடனாக அவுட்ஃப்ளோ ஆகும். அப்போ நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறப்போ இப்போ டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் எஃபிஐ வித்ட்ராயல்ஸ்னால, அப்போ நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து டிக்ளைன் ஆகலாம். லோ ரிட்டர்ன்ஸ், ஏன்னா ரிசர்வ்ஸ் அப்படின்னாலே கையில் வச்சுருக்கிறோன்னு அர்த்தம். இன்வெஸ்டே பண்ணாமல் சும்மா வச்சுருக்கிறோம், ஹோல்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக கிடையாது. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ இதை கையில் வச்சிருக்கிறது பதிலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குமா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக $700 பில்லியன் நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க, கையில் வச்சிருக்கிறீங்க. இப்போ வேர்ல்ட் பேங்க் கிட்ட எல்லாம் கடன் கேட்குறீங்களா, எவ்வளோ தர்றாங்க? $10 பில்லியன், $25 பில்லியன். அப்போ அதுக்கு எக்கச்சக்கமான நீங்கள் இது உங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கா? இப்போ 10 பில்லியன், 20 பில்லியன், $30 பில்லியன் இன்வெஸ்ட் நீங்கள் கையிலே எவ்வளோ வச்சுட்டு இருக்கீங்க? $700 பில்லியன் வச்சுருக்கீங்களா? இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வர வர வச்சிருக்கலாம்ல. அந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது.
இப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, டாலரை யூஸ் பண்ண விடாமல், அதான் சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் யாருக்கும் டாலரில் செட்டில் பண்ண முடியாதபடி யூஎஸ்னால உங்களை என்ன பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியும். அப்போ நிறைய கரன்சிஸை டாலர்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டாலர் கிடைக்காமையும் சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணலாம், டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாமையும் என்ன பண்ணிடலாம், சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணலாம். எக்ஸசிவ் ரிசர்வ் அக்யூமுலேஷன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தான். நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா கரன்சி மேனிப்புலேட்டர் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், நம்மளை டேக் லைன் கொடுப்பான். இது மாதிரி நிறைய த்ரெட் இருக்குது, கன்சர்ன்ஸும் இருக்குது. பட் எவ்வளவு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இம்போர்ட் கவர். நமக்கு எவ்வளவு இம்போர்ட்ஸ் இருக்குது, மினிமம் 3 months, மேக்ஸிமம் ஒரு 8 to 10 months உடைய இம்போர்ட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம எப்போவுமே ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. இதை ப்ரப்போஸ் பண்ண ஒரு பேர் அது கியூடோட்டி கிரீன்ஸ்பேன் ஐஎம்எஃப் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எப்பயாவது அந்த ஆர்டிகிள்ஸ் எழுதுறவங்க இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரி எவ்வளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சுக்கலாம் சேஃப் அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஃபார்முலா. இந்த கியூடோட்டி கிரீன்ஸ்பேன் ஐஎம்எஃப் ரூல் படி என்னன்னா, a country's reserve should be equivalent to short term external debt. ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக இருக்கிற எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்காவது ஒரு கண்ட்ரி என்ன வச்சுக்கணும், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கணும். அப்போ தான் அந்த கண்ட்ரி கேன் ரீபே டெப்ட் ஈவன் டியூரிங் அ கிரைசிஸ். இந்தியா ஜென்ரலி மீட்ஸ் திஸ் ரூல். நமக்கு ஷார்ட் டேர்ம் டெப்ட் கம்மி தான். ஓவரால் எக்ஸ்டர்னல் டெப்டில் லாங் டேர்ம் டெப்ட்ஸ் தான் அதிகம், ஷார்ட் டேர்ம் டெப்ட்ஸ் கம்மி. இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்ட்ரி என்ன வச்சுருக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கியூடோட்டி கிரீன்ஸ்பேன் ஐஎம்எஃப் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு அது பிரச்சனையே இல்லை. அதை விட நம்ம என்ன தான் வச்சுருக்கிறோம், அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் தான் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. இப்போ இதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு அப்டேட்ஸ் இருக்குது, அது சர்வேல வரும். அதனால் அந்த டேட்டாஸை அத்தன்டிகேட்டட் டேட்டாஸ் அதை நம்ம அப்டேட் பண்ணி, இதுக்குன்னே ஒரு சாப்டர் இருக்குது, எக்ஸ்டர்னல் செக்டார்னே ஒரு சாப்டர் சர்வேல வரும். அது இதோடைய வேல்யூ அடிஷன் தான். இந்த பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு சர்வேல கொடுத்துருக்கிற அந்த கிராஃப், அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டி வரும், அப்டேட் பண்ணிக்க வேண்டி வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த ரிலேட்டடான டாப்பிக்கில் இல்லை வேறு இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ரீகேப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ரெக்கமெண்டேஷன்ஸ், சர்வேங்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸ். ரெக்கமெண்டேஷன்ஸில் எதை எடுத்துக்கலாம் வேணாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய டிஸ்கிரிஷன். இந்த சர்வே வர்றப்போ அது பார்ப்போம்.